Hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. இன்னைக்கு கடைசி லெக்சர் நம்ம கிளாஸ் 11 and 12 ஓட கடைசி லெக்சர் and in this lecture we are going to talk about என்னென்ன சாப்டர் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். 4 சாப்டர் படிக்க போறோம். That is human health and disease, then microbes in human welfare, அதுக்கப்புறம் என்ன படிக்க போறோம், applications in biotechnology and finally environmental issues. இந்த 4 சாப்டர் நம்ம படிக்க போறோம். இந்த 4 சாப்டர்ல எப்படி நம்ம படிப்போம், லாஸ்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி கிளாஸ் நடந்ததே தான். எப்படி இந்த பேஜ் வைஸ் ஒவ்வொரு பேஜ்லயும் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ என்னென்ன பாசிபிள் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இருக்கோ அத்தனை பாசிபிள் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம இந்த லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் ஐ திங்க் வி ஷுட் கெட் ஸ்டார்டட். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே, சரி. பட் பிஃபோர் வி ஸ்டார்ட், நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம ஆப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம கிட்ட என்ன இருக்கு, PW ஆப் இருக்கு இல்லையா? சோ நம்ம கிட்ட PW ஆப் இருக்கு. சோ அந்த PW ஆப் நீங்க என்ன பண்ணணும், PW ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க, PW ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த PW ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. PW ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்க, இந்த ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா சைன் அப் ஆப்ஷன் இருக்கும். சைன் அப் ஆப்ஷன் இல்ல, நீங்க ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க, சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும், லாகின் எப்படி, உங்க போன் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பர் நீங்க கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க லாகின் பண்ணணும். சோ நீங்க மொபைல் நம்பர் கொடுக்கும்போது என்ன வரும், ஓடிபி வரும். மொபைல் நம்பர் நீங்க கொடுத்தோம்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம், ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க லாகின் சைன் அப் பண்ணணும்னா சைன் அப் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணணும்னா லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க லாகின் ஆர் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட சர்ச் ஆப்ஷன், சர்ச் பார்ல போயிட்டு சர்ச் பார்ல நீங்க என்ன பண்ணணும், +2 சூப்பர் ரிவிஷன் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க. பேட்சோட நேம் இது என்னது, திஸ் இஸ் பேட்ச் நேம். இந்த பேட்ச் நேம் நீங்க இந்த பேட்ச் நேம் நீங்க கிளிக் பண்ணீங்க, டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பேட்ச் வந்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பேட்ச் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுல என்ரோல் நவ் அப்படிங்கிற பட்டன் ஆர் என்ரோல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும். என்ரோல் பட்டன் கிளிக் பண்ணோன்னே நீங்க அந்த பேட்சுக்குள்ள நீங்க என்டர் ஆயிருவீங்க. என்டர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும், உங்களுக்கு வீடியோஸ் வரும், லெக்சர் வீடியோஸ், அதுக்கப்புறம் லெக்சர் நோட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன கிடைக்கும், உங்களுக்கு டிபிபி கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும், சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இல்லையா? சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதுல அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும், அதுவும் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன்ஸ் அதுவும் போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மைண்ட் மேப் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும், எல்லாமே காசு தேவைதானே? அப்போ இந்த இடத்துல நீங்க எவ்வளவு பே பண்ணணும், நீங்க பே பண்ண வேண்டியது எவ்வளோ, இது எல்லாருமே உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க என்ரோல் பண்ணணும்னா நீங்க பே பண்ண வேண்டியது ₹0. அப்படின்னா என்ன, இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எஸ், நீங்க இதுக்கு ₹1 கூட நீங்க கட்ட வேண்டாம். இது கம்ப்ளீட்டா என்னது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க ₹1 கூட இதுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். புரிஞ்சுதா? சரி, இப்போ இதோட லிங்க் எங்க இருக்கும், இந்த PW ஆப்போட லிங்க் எங்க இருக்கும், லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஓகே, லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி PW நம்ம பேட்ச்ல என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எந்த ஒரு காஸ்ட் கொடுக்காம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். இது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வேணுமா, ஷார்ட் நோட்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி ரிவைஸ் பண்றதுக்கு ஷார்ட் நோட்ஸ் வேணுமா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தேவையா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தேவையா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தேவையா, இம்பார்ட்டன்ட் PYQs அந்த மாதிரி ஏதாவது தேவையா, உங்களுக்கு ஏதாச்சும் மைண்ட் மேப் அந்த மாதிரி தேவையா, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எங்க கிடைக்கும், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கும். எங்க கிடைக்கும், வாட்ஸ்அப் சேனல்.
வாட்ஸ்அப் வாட்ஸ்ஆப் சேனல்ல கிடைக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எங்க இருக்கு? அகைன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, லிங்க் இன் த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். லிங்க் இன் த டெஸ்கிரிப்ஷன். டெஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? லிங்க் இன் த டெஸ்கிரிப்ஷன். அவ்வளவுதான். சரியா? சோ இது நம்ம பார்த்தாச்சு. நம்மளுக்கு எப்படி என்ரோல் பண்ணணும், பிடபிள்யூ ஆப்ல எப்படி போகணும், என்ன பண்ணணும். நீங்க தேவைன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்க காமெண்ட் பண்ணுங்க. பேட்ச்ல ஏதாவது என்ரோல்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க அந்த ப்ராப்ளமை நீங்க காமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை உங்களுக்கு அதுல ரிப்ளைல வந்துடும். சரிங்களா? இல்லைன்னா அடுத்த வீடியோல அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா அதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு காட்டுறேன். கரெக்ட்? சரியா? எஸ். நவ் நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். கரெக்ட் தானே? டாபிக் குள்ள போயிடலாம். எஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல? ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியிருந்தோம்? இது எல்லாமே படிச்சோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது எல்லா டாபிக்ஸ்மே என்ன பண்ணோம்? இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். கரெக்டா? இது என்னது? ரீகேப். ஓகே, என்னது? லாஸ்ட் கிளாஸ்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் ஜெனடிக்ஸ், எவல்யூஷன், பயோடைவர்சிட்டி, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். கரெக்டா? எஸ். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? சரியா? இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம படிக்க போறது இன்னைக்கு நம்ம 4 சாப்டர் படிக்க போறோம். எவ்வளவு சாப்டர்? 4 சாப்டர். என்னென்ன சாப்டர்? நம்பர் 1 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இந்த ஒரு சாப்டர். ரெண்டாவது சாப்டர் என்னது? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். அதுக்கப்புறம் என்னது? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. And last, environmental issues. Environmental issues or environmental issues. இந்த 4 சாப்டர் நம்ம படிக்க போறோம். சரியா? ஃபயரா? ஃபயர் எங்க ஃபயர் வந்துருச்சு? இந்த 4 சாப்டர் நம்ம படிக்க போறோம். கரெக்டா? சரி, இந்த 4 சாப்டர்ல என்னென்ன படிக்க போறோம்? 4 சாப்டர்லயுமே 4 சாப்டர்ல இருக்கிற 1 மார்க்ஸ், that is MCQ. ரெண்டாவது 2 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ், அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ். இது எல்லாமே நம்ம படிக்க போறோம். அண்ட் இது எல்லாமே புக்குக்கு பின்னாடி இருக்கிற क्वेश्चंस தான் நம்ம படிக்க போறோமா? இல்ல. அப்ப என்ன படிக்க போறோம்? நம்ம புக் இன்சைடு இருக்கிற அத்தனை MCQ 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இந்த சாப்டர்ல இருந்து புக் இன்சைடு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம படிக்க போறோம். சரியா? கிளியரா? எஸ். ரைட்.
ஆல்ரைட், சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது, சாப்டர் நம்பர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். அண்ட் இதுல என்னென்ன அவுட்லைன், என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 common disease in human beings, maintenance of personal and public hygiene, basic concepts of immunology, immunodeficiency disease, autoimmune disease, adolescence, drugs and alcohol abuse, mental health and depression. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரியா, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது, அதனால இதெல்லாம் தேவையில்லை. பட் எஸ், நம்ம அகைன் ஸ்டார்ட் பண்றது எங்க, இங்க. ஸோ த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, இதுக்கு என்னது ஒரு MCQ, இங்க MCQ-வா கேட்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல, MCQ-வா கேட்கலாம். WHO defines health, இது என்னது as a, இது என்னது ஒரு definition. so இது 1 மார்க்ல வரலாம் or 2 மார்க்ல வரலாம். சரியா, a state of complete physical, mental and social well-being and not merely what, and not merely absence of diseases. ஓகே, இது என்னது, இது ஒரு 1 மார்க், எப்படி 1 மார்க் ஸ்டேட்மெண்ட். பட் 2 மார்க்ல இந்த மாதிரி 2 கொஸ்டின் கொடுத்து 1 மார்க்கா கேட்கலாம். இந்த இடத்துல இது நம்ம படிக்கிறது, ஓகே, இது நம்ம படிக்கிறது நம்பர் 1, சரி, இது நம்ம படிக்கிறது நம்பர் 1 பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். பியோர் சயின்ஸ், தட் இஸ் பியோர் பயாலஜி, பியோர் ஜுவாலஜி, சாரி. அதுக்கப்புறம் பயோ ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். சரியா, பியோர் சயின்ஸ் அப்படின்னா பியோர் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். அண்ட் பியோர் பயோஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். இது 2 பேருக்குமே ஏத்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், என்னென்ன புக் இன்சைட் MCQ இருக்கோ, என்னென்ன புக் இன்சைட் 2 மார்க் இருக்கோ, என்னென்ன புக் இன்சைட் 3 மார்க் இருக்கோ, 5 மார்க் இருக்கோ, அத்தனையுமே நான் சொல்ல போறேன். அதனால நீங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, பியோர் சயின்ஸா இருந்தாலும் சரி, பியோர் ஜுவாலஜி, பயோஜுவாலஜி, தட் இஸ் எப்படி எதுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க இந்த வீடியோஸ். சரியா, இந்த லைவ் இருக்கு, போயிட்டு இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி ரெஃபர் பண்ணுங்க. கிளியரா? சரி, அடுத்தது என்னது, ஒரு 1 மார்க். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ல 1 மார்க், 2 1 மார்க் கொஸ்டின் கொடுத்து 2 மார்க்கா கேட்கலாம். அதுல இது ஒரு கொஸ்டின். சரி, அதுக்கப்புறம் என்னது, we can also say health is wealth, இது தேவையில்லை, இதுல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த் இன்க்ரீசஸ், ஹெல்த் என்ன பண்ணும், பெனிஃபிட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கேட்கலாம். சோ இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். பெனிஃபிட் ஆஃப் ஹெல்த், பர்சனல் ஹைட், இன்ஃபேண்ட் என்னது, இன்க்ரீசஸ் longevity of people and reduce infant and adult mortality. Personal hygiene and regular exercise and balanced diet are very important to maintain good health. ஓகே, இது ஒரு 1 மார்க். ஸோ சப்போஸ் 3 மார்க்ல கேட்கணும்னு நினைச்சு இந்த 3 பாயிண்ட் சேர்த்து ஒரு சிம்பிள் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சரியா, சிம்பிள் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். காமன் diseases in human beings. என்னது, disease can be defined as, okay, what is this defined disease, ஒரு 1 mark question, or இது வந்து ஒரு MCQ வா கூட கேட்கலாம். என்னது, disease can be defined as a disorder or malfunction of mind or body. It involves morphological, physiological and psychological. So இது ஒரு பாயிண்ட். செகண்ட், இங்க இருந்து ஒரு பாயிண்ட், disturbances which may be due to environmental factors or pathogen or genetic anomalies of style changes. சரியா, இது வரைக்கும் நீங்க எழுதணும். இது எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் what are the common health diseases, இந்த கிளாசிபிகேஷன் போட சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். ஆர் இது வந்து 3 மார்க் கூட ஸ்கோப் இருக்கு, 3 மார்க்லயும் கேட்கலாம். அதனால பாக்டீரியல் என்னென்ன, ஒரு பாக்டீரியால மினிமம் ஒரு 3 டிசீஸ், வைரல்ல மினிமம் ஒரு 3 டிசீஸ், எல்லாத்துலயுமே மினிமம் ஒரு 3 டிசீஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்கல்ஸ்ல வேற வாய்ப்பு இல்ல, 2 தான் இருக்கு. ஹெல்மென்த்லயும் வேற வாய்ப்பு இல்ல, 2 தான் இருக்கு. இது எல்லாத்துலயுமே நீங்க அட்லீஸ்ட் 3 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 3ல இருந்து 5 வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, அது நீங்க என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாசிபிகேஷன்ல கேட்டா உங்களுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க ஆர் 2 மார்க்ல கேட்பாங்க. சரியா, சோ கிளாசிபிகேஷன் இது நீங்க பண்ணணும். ஓகே, அடுத்தது disease can be broadly classified into infectious and non-infectious. There are 2 type of disease. இந்த இடத்துல difference between ல question கேட்கலாம். difference between, okay, difference between ல இந்த infectious and non-infectious ல question கேட்கலாம். சரியா, difference between ல இந்த question கேட்கலாம். சரி, அடுத்து என்னது, disease are transmitted from one person to another called infectious disease. இங்க தான் ஆன்சர் இருக்கு, or communicable. and அது எதனால நடக்குது, pathogen. இது வந்து ஒரு MCQ. சரி,
அதுக்கப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கேட்டா கீழே இருக்கிறது எழுதணும். ஏர், வாட்டர், ஃபுட், பிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ 2 மார்க் கொஸ்டின். என்னது, வாட் இஸ் கம்யூனிகபிள் டிசீஸ், டிஃபைன் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இங்கிருந்து எழுதணும். டிசீஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர், எது வரைக்கும் வெக்டர் வரைக்கும் எழுதணும். சரியா, வெக்டர் வரைக்கும் இந்த கொஸ்டின் எழுதணும். ஸோ இது எவ்வளோ மார்க் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ரைட், the disease causing pathogen may be virus, bacteria, இது எது வேணா இருக்கலாம். ஸோ causative agent கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு கேட்டா அகைன் இதுல இருந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னா என்ன, ஓகே, டு ஹெல்தி பர்சன், இது வரைக்கும் வரும். ஓகே, கிளியரா? அது எப்படி என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டா ஜெனடிக், நியூட்ரிஷனல், விட்டமின் டெஃபிஷியன்சி அண்ட் டிஜெனரேட்டிவ் டிசீஸ், இப்படி இது எழுதுவீங்க. இங்க இருந்து இது வரைக்கும் எழுதுவீங்க. ஆல்ரைட், இது ஒரு 2 மார்க். அடுத்தது இங்க பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். பாக்டீரியல் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஓகே, அது எந்த கண்டிஷன்ல பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ் அட்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் த ஃபேக்டர் which causes resistance in bacteria அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க, if an antibiotic is used too often to fight a specific bacterial infection, the bacteria may become resistant to the specific antibiotic. Hence, the specific antibiotic can no longer be used to treat the bacterial infection. சரியா, இதுதான் என்னது அதுக்கான ஆன்சர். ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, வாட் ஆர் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டா இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். 3 பாயிண்ட்ஸ் 3 மார்க் நீங்க எழுதலாம். சரியா, 3 பாயிண்ட்ஸ்ல 3 மார்க் எழுதலாம். அடுத்தது பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீசஸ், தட் இஸ் பாக்டீரியல் டிசீசஸ் through the number of bacterial species is very high, though the number of bacterial species very high, only few bacteria are associated with pathogenic disease causing and called pathogenic bacteria. என்னென்ன, சோ இது MCQ, இது ஒரு book inside MCQ. சரியா, such pathogens may emit toxins and affect the body. Common pathogenic bacteria and the bacterial disease are given in the table 7.1. though இங்க இருக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் சார்ட் இங்க கொடுத்திருக்காங்க, or இந்த டேபிள்ல இதான் 7.1 டேபிள். இந்த டேபிள்ல பாக்டீரியல் டிசீசஸ் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா இது 5 மார்க்ல கேட்கலாம், ஆர் 3 மார்க்ல கேட்கலாம், ஆர் 2 மார்க்ல கேட்கலாம். விச் மீன்ஸ் இந்த டேபிளர் காலமை நீங்க கட்டாயமா நீங்க மனப்பாடம் பண்ணணும். என்னென்ன இருக்கு, இது எல்லாமே டிசீஸ், காசட்டிவ் ஏஜென்ட், பாக்டீரியா, எங்க இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அண்ட் எப்படி காஸ் பண்ணும், வெக்டர்னால காஸ் பண்ணுமா, ஆர் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும், டிராப்லெட் டிரான்ஸ்மிஷனா அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. டிராப்லெட்டா இல்ல கண்டாமினேட்டட் ஃபுட்னால நடக்குதா, வாட்டர்னால நடக்குதா, ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இங்க கொடுத்துருக்காங்க, அண்ட் சிம்டம்ஸ். ஸோ கண்டிப்பா இது எப்படி கேட்பாங்க, 2 மார்க்லயும் கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். இந்த டேபிள்ல இருந்து ஹை ஸ்கோப், ஹை கொஸ்டின், நிறைய கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈவன் இதுல இருந்து MCQ கூட கொடுக்கலாம். என்னது, காசட்டிவ் ஏஜென்ட் அண்ட் டிசீஸ், okay, or causative agent and mode of, that is disease and mode of transmission, or disease and site of infection, or causative agent and site of infection. இப்படி மாத்தி மாத்தி questions கேட்கலாம். புரிஞ்சுதா, மாத்தி மாத்தி questions கேட்கலாம். right? yes. now அடுத்தது bacteria spread through air, water, or inhaling the droplet aerosol, or even sharing the utensils. dresses with an infected person. இப்போ இந்த இடத்துல ஒரு MCQ இருக்கு. டைபாய்டு எப்படி நம்ம செக் பண்ணலாம், டைபாய்டு எந்த இப்போ வந்திருக்கிற ஃபீவர் டைபாய்டா இல்லையான்னு செக் பண்றது என்னது, வைடல் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, வைடல் டெஸ்ட். வைடல் டெஸ்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம டைபாய்டோட டயக்னோஸ்டிக். இப்போ ஃபீவரோட போறீங்க, டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன பண்றாங்க, பிளட் சாம்பிள் வாங்குறாங்க. பிளட் சாம்பிள் வாங்கி உங்களுக்கு டைபாய்டு டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு டைபாய்டு இருக்கா இல்லையாங்கிறது. ஸோ ஃபீவர் தெரியல என்னன்னு, மலேரியாலா, டெங்குவா, டைபாய்டான்னு. ஸோ டைபாய்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டைபாய்டு டெஸ்ட் பண்றது என்ன பண்ணுவாங்க, வைடல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல ஹாய் கண்ணா, வணக்கம், வணக்கம்டா, நியூ சப்ஸ்கிரைபர் ராஸ் கேமிங் தமிழ், ஓகே, வணக்கம்.
நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். புக் இன்சைட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸிமம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த லைன் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க புக் இன்சைட் கொஸ்டின் வந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரியா, அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. சரியா, அண்ட் லைக் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, நவ் வைடல் டெஸ்ட். ஸோ வைடல் டெஸ்ட்ல சப்போஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு, வைடல் டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்துருக்குன்னா டைஃபாய்டு இருக்குன்னு அர்த்தம். வைடல் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க, உங்க பிளட் எடுத்து அதுல இருந்து சீரம் செப்பரேட் பண்ணுவாங்க. இப்போ பிளட் எடுத்துட்டாங்க, சரியா, ஒரு டெஸ்ட் டியூப்ல போடுவாங்க. அந்த பிளட் வந்து எடுத்து டெஸ்ட் டியூப்ல போட்டாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. இதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோன்னே இது என்ன ஆகும், சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் டியூப்ல பிளட் கீழே செட்டில் ஆயிருக்கும். அண்ட் மேல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளூயிட் இருக்கும் மேல. இதுக்கு பேர் என்னது, சீரம். இதுக்கு பேர் தான் சீரம். இந்த சீரமை எடுத்து ஒரு ஸ்லைடு இருக்கும், அந்த ஸ்லைட்ல முட்டை முட்டையா இருக்கும் இந்த மாதிரி ஸ்பேஸ். அந்த சீரம் அதுல ஆட் பண்ணுவாங்க. 10 மைக்ரோ லிட்டர், 10 மைக்ரோ, 10 மைக்ரோ, 10 மைக்ரோ ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிராப் ரியேஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. டைஃபாய்டு ரியேஜென்ட் இருக்கும், அந்த ரியேஜென்ட்டை ஒவ்வொரு டிராப் இதுல ஆட் பண்ணுவாங்க. 4 ரியேஜென்ட் 4 டிராப்ல. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவாங்க நல்லா, ஸ்லைடு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதுல உங்களுக்கு காமிக்கும் டைஃபாய்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல ஸ்லைட்ல தெரிஞ்சிடும். சரியா, திரியா டாட் டாட்டா டாட் டாட்டா எல்லா பக்கமும் போயிருச்சு, ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னா இருக்கு. அதே சென்டர்ல ஒரு டாட் வந்து அது சூறாவளி மாதிரி சுத்தி முத்தி கிளியரா இருக்கு, சென்டர்ல டாட்டா இருக்கு அப்படின்னா இல்ல, நெகட்டிவ் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி டைஃபாய்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா, வைடல் டெஸ்ட் இதுக்கு பேர். இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் தான் வைடல் டெஸ்ட். வைடல் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது வைரல் டிசீஸ். வைரல் டிசீஸ், viruses are smallest intracellular obligate parasites. MCQ. சரியா, இது வந்து ஒரு MCQ. which multiply within living cells. Outside the living cells they cannot carry out the characteristics of living organisms. Virus invade living cells from forcing. Okay, common cold. Define common cold or explain common cold. और 2 mark question ல கேட்கலாம், और ஒரு MCQ ல கேட்கலாம். சரியா, 2 mark और MCQ ல இது கேட்கலாம். சரியா, ஓகே. அடுத்து என்னது, viral diseases are generally grouped into 4 types. என்னென்ன types of viral diseases? 3 mark question. Okay, 3 mark question.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம டைப்ஸ் எழுதிட்டீங்களா? ஸோ எவ்வளோ டைப் எழுதுவீங்க? நியூரோட்ராபிக் டிசீஸ், விசரோட்ராபிக் டிசீஸ், டெர்மோட்ராபிக் டிசீஸ், நியூரோட்ராபிக் டிசீஸ், இந்த மாதிரி நீங்க 4 டைப் எழுதுவீங்க. ஸோ 4 டைப்ல 3 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். 3 மார்க்ல கேட்பாங்க, 4 டைப் நீங்க எழுதணும். சப்போஸ் இதை வைரல் டிசீஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா இதை 5 மார்க்ல கூட கேட்கலாம். அடிஷ்னலா என்னென்ன வைரல் எக்ஸாம்பிள் கொடுங்க, ஒரு அடிஷ்னல் நீங்க வந்துட்டு இந்த வைரல் டிசீஸ்ல வேற என்னென்ன அடிஷ்னல் கேட்க முடியும், எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ஆர் சிம்டம்ஸ் கேட்கலாம், ஆர் எப்படி கேட்கலாம், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கேட்கலாம், வைரல் டிசீஸோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ஒரு சில இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வைரல் டிசீஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் டிசீஸ்ல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது ஒரு பேத்தோஜன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, பாக்டீரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா அதோட டைப்ஸ் என்ன, நம்பர் 1, அது என்ன கேட்டகரியில வரும், இன்ஃபெக்ஷியஸா நான் இன்ஃபெக்ஷியஸா, அது என்னென்ன டைப் ஆஃப் பாக்டீரியா நம்ம கிட்ட இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் என்ன வரும், பாக்டீரியா டிசீஸ், என்னென்ன டிசீஸ் இருக்கு பாக்டீரியால. இந்த டேபிளர் காலம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த டேபிளர் காலம், இந்த டேபிளர் காலம்ல டிசீஸோட நேம், காசட்டிவ் ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ். இதுல 2 மார்க்ல 1 மார்க்ல இருந்து 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் வரைக்குமே இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, 5 மார்க் வரைக்குமே இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. லைக் பாக்டீரியால கேட்ட மாதிரி, பாக்டீரியா நான் சொன்ன மாதிரி, இப்ப சப்போஸ் காமன் கோல்டு கொடுத்துட்டாங்க, காமன் கோல்டு கொடுத்துட்டு அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆர் 1 2 3 4 5 வைரல் டிசீஸ் கொடுத்துட்டாங்க, டிசீஸ் அண்ட் உங்ககிட்ட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கேட்டாங்க. ஓகே, ஆர் காசட்டிவ் ஏஜென்ட் அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கேட்டாங்க. 5 மார்க்ல ஈஸியா கேட்கலாமே, 5 மார்க்ல கேட்கலாம். ஆர் half மார்க் கொடுத்து இதை 3 மார்க்ல கேட்கலாம். ஒரு 6 வைரல் டிசீஸை கொடுத்து, சரியா, அதோட காசட்டிவ் ஏஜென்ட் அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இதுக்கு half மார்க், இதுக்கு half மார்க், அப்படி கேட்கலாம். 1 மார்க் ஆயிடுச்சா? சோ 6 கேட்டாங்க அப்படின்னா இல்லைன்னா 1/4 மார்க், 4 எழுதுனா ஓகே 2க்கு 1 மார்க், அந்த மாதிரி ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். எப்படி வேணா இதை மாடிஃபை பண்ணி கேட்கலாம். சோ இந்த டேபிளர் காலம் ரொம்ப 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 முக்கியம். புரிஞ்சுதா? டேபிளர் காலம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். சோ வைரல்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்தது புரோட்டோசோவன் டிசீஸ். இப்போ புரோட்டோசோவன் டிசீஸ் அப்படின்னு கேட்டா அமீபியாசிஸ் ரொம்ப ஃபேமஸான டிசீஸ். அமீபியாசிஸ் என்ன காஸ் பண்ணும்? அமீபிக் டிசென்ட்ரி. காசட்டிவ் ஏஜென்ட் என்ன? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. இது எல்லாமே 1 மார்க் அண்ட் 2 மார்க். ஓகே, அதுக்கப்புறம் என்னது, இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் என்னது, மலேரியல் பாராசைட்ல ட்ரோஃபோசோயிட் இங்க கேட்டிருக்காங்க. ஓகே சாரி, என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, அமீபாயாசிஸ் ஓடுது ட்ரோஃபோசோயிட். ஓகே, இது பாராசைட் எப்படி உள்ள என்டர் ஆகும்? ஹோஸ்டோட இன்டெஸ்டைன்ல என்டர் ஆகும். சரியா? சோ சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்னது? இன்டெஸ்டைன், டார்கெட் ஆர்கன். ஓகே, சிம்டம் என்ன? அப்டாமினல் பெயின் அண்ட் ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் மியூக்கஸ், அல்சரேஷன், ப்ளீடிங். இது என்னது? சிம்டம்ஸ். இது என்னது? சிம்டம்ஸ். ஓகே, சோ டயரியால இருந்து டிசென்ட்ரி வரைக்கும் வரும். மெயின் இதுதான் உங்களோட சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் என்னது? ஹவுஸ் ஃபிளைஸ், இதோட வெக்டர். வெக்டர் என்னது? ஹவுஸ் ஃபிளைஸ். இதுதான் அதோட வெக்டர். which means house flies தான் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது என்ன பண்ணு? டிரான்ஸ்மிட் பண்றது ஹவுஸ் ஃபிளைஸ் தான். சரியா? ஓகே, அப்ப என்னது? என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. இத டயகிராம்ல கொடுத்து லேபிள் பண்ண சொல்லலாம். பட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் பிகாஸ் புக்ல இருக்கறனால இத டயகிராம் கொடுத்து லேபிள் பண்ண சொல்லலாம். அப்படி பண்ணாலுமே 1 2 3 4 5 6 தான் இருக்கு. அப்ப மேக்ஸிமம் 2 மார்க் ஆர் மேக்ஸிமம் 3 மார்க் வரைக்குமே இதுல கேட்கலாம். இதுக்கு மேல இதுல வாய்ப்பு இல்ல. 3 மார்க்னா என்னது? ஒரு லேபிளிங்க்கு half மார்க். பட் மோஸ்ட்லி அப்படி கேட்க மாட்டாங்க. சோ 2 மார்க் தான் கேட்பாங்க. ஏன்னா ஸ்கோப் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் பசங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஹாய் பரத், ஹாய் ஹாய் ஹாய், குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். சோ அவங்களுக்கும் தெரியும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு 4 to 5 லேபிளிங் பண்ணாலே போதும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 to 5 லேபிளிங். ஓகே ரைட். ஓகே சரி, அடுத்தது ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இதோட காசட்டிவ் ஏஜென்ட் என்ன? சரியா? அதுக்கப்புறம் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்? பிளட் சக்கிங் ஃபிளைஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் என்ன இருக்கு? 3 இருக்கு. ஓகே, 1 இங்க இருக்கு, 2வது இங்க இருக்கு அண்ட் 3வது இங்க இருக்கு. சோ இது 3 மார்க் क्वेश्चन. என்னது? 3 மார்க் क्वेश्चन. அடுத்தது காலாசரோட காசட்டிவ் ஏஜென்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்னோட காசட்டிவ் ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஹாய் அபி திலீபன், ஹலோ ஹாய், குட் ஈவினிங் டாக்கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் உங்களுக்கு என்ன இருக்கு, என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? நம்பர் 1 டிசீஸோட நேம், 2வது காசட்டிவ் ஏஜென்ட், காசட்டிவ்
ஏஜென்ட் உங்களுக்கு என்ன? நீங்க இதுக்கு டேபிளர் காலம் போடலையா? இதுக்கு இங்க போட்டிருக்காங்களா? இதே மாதிரி இதுக்கும் நீங்க டேபிளர் காலம் போட்டு வச்சுக்கோங்க, நீங்க போட்டு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஓகே ரைட். சரி, மலேரியா வரி கொடுத்துருக்கா. மலேரியாலையும் அதே மாதிரி தான் காசட்டிவ் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்மோடியம், டைப்ஸ் ஆஃப் என்னது மலேரியல் பாராசைட்ஸ், அதுக்கப்புறம் எப்படி என்ட்ரு ஆகும், ஆர்பிசிக்குள்ள என்ட்ரு ஆகும், அதுக்கப்புறம் மெச்சூர் கண்டிஷன், அதுக்கு பேர் என்ன மெச்சூர் கண்டிஷன், இது எம்சிக்யூவா வரலாம். எம்சிக்யூ மெச்சூர் கண்டிஷன் பத்தி கேட்டா இங்க எம்சிக்யூவா கேட்கலாம். சரியா? அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் கேட்டா இந்த லைஃப் சைக்கிள் ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரியா? லைஃப் சைக்கிள் என்ன எத்தனை மார்க் கொஸ்டின்? 5 மார்க் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் 5 மார்க். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே எக்ஸ்ட்ரீம்லி கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆக்கணும், லென்த்தி ஆக்கணும். சரியா? கொஸ்டின் பேப்பரை லென்த்தி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த கொஸ்டின் டெஃபினெட்லி கொடுப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். என்னது? லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியல் பாராசைட். மலேரியல் பாராசைட், அந்த மலேரியல் பாராசைட்னு கொடுக்கலாம், ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு கொடுக்கலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம், மலேரியல் பாராசைட் கொடுக்காம லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னு கொடுக்கலாம். கிளியர்? சரியா? சரி, ஓகே ரைட். அடுத்தது என்னது? இதோ வித் டயக்ராம். வித் டயக்ராம், இதுதான் டயக்ராம் நீங்க வரையணும். புரிஞ்சுதா? இந்த டயக்ராம் எல்லாமே எக்ஸாக்டா அப்படியே வரும்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த ஆரோ மார்க் போட்டுருக்கல, அட்லீஸ்ட் இந்த ஆரோ மார்க் நீங்க கரெக்டா எழுதிருக்கணும். டயக்ராம் எக்ஸாக்டா வரையணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே உங்களுக்கு நல்ல நீங்க ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே நீங்க ஆர்டிஸ்டா இல்லையான்னு செக் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால டயக்ராம் எக்ஸாக்டா இப்படியே தான் எடுக்கணும், கொசு இப்படியே தான் வரையணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க நீங்க எழுதியிருக்க இந்த பாயிண்ட்ஸ், இந்த லேபிளிங், இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டா இருக்கணும். சரியா? அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேஜர்லி. டயக்ராம் கொஞ்சம் லிவர் வரையறக்கு அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. எப்படி போட்டாலே உங்களுக்கு லிவர் மாதிரி தெரிஞ்சிடும். சரியா? இப்படி நீங்க போட்டாலே அது உங்களுக்கு லிவர் மாதிரி தெரிஞ்சிடும். சரியா? இப்படி வரைங்க. எப்படி வரையலாம் லிவர்? ஈஸியா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான், லிவர் முடிஞ்சது. இதுதான் லிவர். சரியா? அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது அழிச்சிருங்க, எரேஸ் பண்ணிருங்க. வெரி சிம்பிள். திஸ் இஸ் லிவர். சோ இந்த மாதிரி நீங்க வரையலாம், இந்த மாதிரி ஷார்ட்கட்ல நீங்க வரையலாம். புரிஞ்சுதா? ஆர் நீங்க இப்படி கூட லிவர் வரையலாம். இது கூட லிவர் மாதிரி இருக்கு. சரியா? அவ்வளவுதான், சிம்பிளா வரைஞ்சிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? அதனால வரையணும்னு அவசியம் கிடையாதுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. டயக்ராம்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ், அந்த சைக்கிள், அந்த சீக்வன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபைன்.
பியூர் சயின்ஸ்க்கு இதான்டா, இதுல பியூர் சயின்ஸ்க்கும் வரும் சரியா, பியூர் சயின்ஸுக்கும் இதே இதுதான் நான் சொல்றது. இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்ன புக்ல இருக்கிற அத்தனையுமே நம்ம பார்க்க போறோம், எல்லா பேஜும் நான் சொல்ல போறேன். ஸோ அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இதுல கவர் ஆயிரும் சரியா. அதனால தனியா எக்ஸ்ட்ராலாம் கேட்காத, அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா சரியா. கொஞ்சம் காமன் சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் சரியா. ஓகே, ஆல் ரைட். ஸோ டைப்ஸ் ஆஃப் மலேரியா, காசட்டிவ் ஏஜென்ட் அண்ட் அதோட டியூரேஷன் ஆஃப் எரித்ரோசைட்டிக் சைக்கிள், இது 2 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கிற வாய்ப்பு இருக்கு சரியா. அடுத்தது ப்ரிவென்ஷன் என்ன, நம்ம it is possible to break the cycle by killing the vector, what insect vector. Mosquitoes lay egg in water. So இது prevention of malaria, prevention of malaria. இது 3 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்க மாட்டாங்க, பட் 3 மார்க்ல கேட்பாங்க. 3 மார்க்ல கேட்பாங்க என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு டு மெத்தட் டு பிரிவென்ட் மலேரியா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னு கேட்டா நம்ம என்ன எழுதணும், பேசிக் இது அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா மெயின் ஆன்சர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Oil can be sprayed over the water surface to make it possible for mosquito, impossible for mosquito to larva and pupa. இது number 1. Okay, ரெண்டாவது என்னது, ponds, drainage, ditches and other permanent bodies of water can be stocked with fishes such as gambusia. ரொம்ப முக்கியம், இது MCQ-லயும் கேட்கலாம். இந்த gambusia fish வெச்சுக்கிட்டு MCQ-ல கூட கேட்கலாம், அதனால இது MCQ-ன்னு போட்டு வெச்சுக்கோங்க. which feed on mosquito larva. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது preparation containing bacillus thuringiensis can be sprayed to kill the mosquito larva. third point. அதுக்கப்புறம் என்னது, the best protection, fourth point against malaria is to avoid being bitten by mosquito. People are advised to use mosquito nets. ஓகே, அதுக்கப்புறம் wire gauging of windows and doors to prevent mosquito bites. இது வரைக்கும் எழுதணும் சரியா. ஒரு 3 மார்க்ஸ் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, மினிமம் 3 பாயிண்ட்ஸ் சரி. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க ப்ரிவென்ஷன் 3 மார்க்ஸ்ல எழுதலாம். ஓகே, அடுத்தது மஸ்கிட்டோஸ் ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு என்ன, இங்க வேக்சின் இருக்கு, டிடிடி அண்ட் அதர் இன்செக்டிசைட்ஸ். சாரி, த ப்ரோக்ராம் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல். என்னது, நம்மளோட ஓரல் ரீஹைட்ரேஷன், இது மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் 1950ஸ்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு MCQ. This program was not successful due to resistance. Reason, இது வந்து 3 மார்க்ல கேட்கலாம். 3 மார்க் என்னது, reason of the failure of malaria prevention eradication program. Reason என்ன, due to the resistance of plasmodium to the drugs used to treat it and resistance of mosquitoes to DDT and other insecticides. 3 mark question சரியா. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் இங்க இருக்கு. ஓகே, அடுத்து என்னது, ஃபங்கல் டிசீசஸ். நெக்ஸ்ட் என்னது, ஃபங்கல் டிசீசஸ். ஓகே, ஃபங்கல் டிசீஸ் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் டிசீஸ் இருக்கு. நீங்க இது போட்டுக்கோங்க, சிம்டம்ஸ், பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்மின்த் டிசீஸ் இங்க இருக்கு. ஓகே, ஹெல்மெட் டிசீஸ், ரிங்வார்மோட டிஃபரன்சஸ், இந்த ஆஸ்கரிஸோட டிஃபரன்சஸ். ஓகே, டிஃபரன்ஸ் இது படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபிலேரியாசிஸ் காசட்டிவ் ஏஜென்ட், அதோட ட்ரீட்மெண்ட் எப்படி, சைட் ஆஃப் ஆக்ஷன் எங்க போய் அட்டாக் பண்ணுது, அது எல்லாமே உங்களுக்கு இது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இருக்கு. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன். இங்கிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி. ஓகே, இங்கிருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி போர்டு எக்ஸாம்ல. பட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்க ஒரு 2 மார்க்கா கொஸ்டின் வரும். என்னது, பப்ளிக் பிளேஸ்ல ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணி நம்ம அமீபயாசிஸ் ஆஸ்கரியாசிஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் சரியா. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்ல இருந்தானே இது காஸ் ஆகும், அதனால பப்ளிக் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இங்க ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். மற்றபடி இங்க வேற எதுவும் இல்ல. அடுத்த பேஜுக்கு போயிடலாம் சரியா. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி. ஸோ இம்யூனாலஜி அப்படின்னா என்ன, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி. உங்களுக்கு டிபிபி அப்லோட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பண்ணிடுவாங்க. அந்த டிபிபியை நீங்க பார்த்துக்கோங்க. டிபிபியில் கொஸ்டின்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் புக் இன்சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்க டிபிபி அவைலபிளா இருக்கு சரியா. நீங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம், லைக் இந்த லெக்சர் முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ அந்த டிபிபி அப்லோட் ஆயிரும்.
அதை நீங்க போய் டவுன்லோட் பண்ணி நீங்க அதை சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஆல் ரைட். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி. இம்யூனாலஜினா என்ன? ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே ரைட். சரி, இம்யூனிட்டினா என்ன? ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரி, வேற என்ன? டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டினா என்ன? ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆர் 3 மார்க் கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. அதுக்கப்புறம் வேற என்ன? innate immunity என்ன டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ண சொல்லலாம். ஓகே ரைட், டெஃபினிஷன். வேற என்னது? இந்த பேராகிராஃப்ல இருந்து, இந்த டேபிளர் காலம்ல இருந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல கொஸ்டின் வரும். ஈவன் 1 மார்க்ல கூட கொஸ்டின் வரும். டேபிள்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம்டா. டேபிள்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பேன். டிபிபி மீன்ஸ் வாட்? சூப்பர். டிபிபி அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் பேப்பர். சரியா கண்ணா? டெய்லி பிராக்டிஸ் பேப்பர். ஸோ இந்த சாப்டர் டெய்லி உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கா, அந்த சப்ஜெக்டான பேப்பர் பிராக்டிஸ் பண்றதுக்காக பேப்பர் டெய்லி உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதனால தான் அதுக்கு பேரு டெய்லி பிராக்டிஸ் பேப்பர். சரியா? டிபிபி. அர்ச்சனா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஓகே, ஸோ இந்த டேபிளர் காலம்ல இருந்து உனக்கு ஸ்கின்னா, ஓகே, அனடாமிக்கல் பேரியர், என்னென்ன அனடாமிக்கல் பேரியர் இருக்கு, ஓகே, அது கேட்கலாம். சரி, என்னென்ன பிசியலாஜிக்கல் பேரியர் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் கேட்கலாம். சரி, டைப்ஸ் ஆஃப் பேரியரை நம்மளுக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க், மெயின்லி 3 மார்க்ல இருந்து கேட்கறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் பேரியர், டைப்ஸ் ஆஃப் பேரியர். ஓகே ரைட். அடுத்தது அக்வயர்ட் இம்யூனிட்டி. அக்வயர்ட் இம்யூனிட்டினா டிஃபைன் பண்ண சொல்லலாம். அக்வயர்ட் இம்யூனிட்டினா என்ன அப்படின்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே சரி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன? ஆன்டிபாடி மீடியேட்டட் ஆர் ஹியூமோரல் இம்யூனிட்டினா என்ன? இந்த ரெண்டு சேர்த்து 2 மார்க் கேட்கலாம். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியோட டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்கலாம். டிஃபரன்சஸ் எதுல? 3 மார்க்ல ஆர் 2 மார்க்ல. 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கலாம். வேற டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி 2 மார்க்ல கேட்கலாம். ஆர் இது 3 மார்க்லயும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. 3 மார்க் கொஸ்டின். சரியா? 3 மார்க். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். 3 மார்க் கொஸ்டின். வேற லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்னா என்ன? 1 மார்க் 2 மார்க். என்னென்ன ஆர்கன்ஸ் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல வரும்? பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்னா என்னென்ன இருக்கு? வேற செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்னா என்னென்ன இருக்கு? மெயின்லி ஆன்டிஜென்னா என்ன, ஆன்டிபாடிஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் கேட்பாங்க. ஷேப் ஆஃப், ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி. ஸ்ட்ரக்சர், ஓகே, இங்க இல்ல, அடுத்த பேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடிஸ். Types of antibodies. So antibody, types of antibodies. சரியா? டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் கேட்கலாம். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே சரி, அடுத்து என்னது? ஏதோ இதை நீங்க 3 மார்க்ல எழுதலாம். 3 மார்க் கொஸ்டின். சரியா? 3 மார்க் கொஸ்டின் இங்க இருக்கு. அடுத்தது வேக்சின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேக்சின் 3 மார்க் கொஸ்டின். சரியா? வேக்சின் அண்ட் தியர் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்சின், செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின், அதுக்கப்புறம் டிஎன்ஏ வேக்சின் ஆர் ரீகாம்பினன்ட் வேக்சின் என்ன? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். யார் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணா, அதுக்கப்புறம் எட்வர்ட் ஜென்னர் யாரு, சரியா, வேக்சின் தெரப்பி கொடுத்தது யாரு, அந்த மாதிரிலாம் கேட்கலாம். 1 மார்க்ல கேட்கலாம். இங்கிருந்து 1 மார்க் எம்சிக்யூல கொஸ்டின் வரலாம். எம்சிக்யூ. வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் டெஃபினிஷன் கேட்கலாம். டெஃபினிஷன்ஸ் 2 மார்க்ஸ்ல. சரியா? ஓகே, அனஃபைலாக்சிஸ் டிஃபைன் பண்ண சொல்லி 2 மார்க்ல கேட்கலாம். வேற ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி.
இது டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். 5 மார்க் கொஸ்டின். சரியா? 5 மார்க் கொஸ்டின். ஹெச்ஐவின்னு எடுத்தாலே, ஹெச்ஐவி அப்படின்னு எடுத்தாலே அதோட காசட்டிவ் ஏஜென்ட், mode of transmission, அதுக்கப்புறம் symptoms, diagnosis, prevention, இது எல்லாம் கேட்டுட்டு டயக்ராம் வரைய சொல்லி 5 மார்க்ல கேட்கலாம். ஆர் இதெல்லாம் கேட்டுட்டு தனித்தனியா கேட்கலாம். 2 மார்க்ல, 3 மார்க்ல, 5 மார்க்ல, 1 மார்க்ல, 2 மார்க்ல, 3 மார்க்ல தனித்தனியா கேட்கலாம். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன, அது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே. வேற டியூமர் இம்யூனாலஜி, தட் இஸ் கேன்சர், 2 மார்க். நியோபிளாசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி கேட்கலாம். மெட்டாஸ்டேசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி கேட்கலாம். பினைன் டிஃபரன்ஸ் பிட்வீன் benign tumor versus malignant tumor difference between கேட்கலாம். சரியா? 3 மார்க் கொஸ்டின். அடுத்தது நார்மல் செல்ஸ் அண்ட் கேன்சர் செல்ஸ். இதுதான் benign and இது செல்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. சரி, டிஃபரன்ஸ் பிட்வீன். வேற adolescence, drug and alcohol abuse. One mark, 2 mark, 3 mark. எதுல வேணா இதுல கேட்கலாம், இந்த டேபிள்ல இருந்து. ஸோ இங்க இருக்கிற இந்த சாப்டர்ல இருக்கிற டேபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேபிள்ஸ்ல இருந்து எப்படி வேணா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். அதனால டேபிள் ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. டேபிள்ஸ், டயக்ராம்ஸ், டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன், டேபிள்ஸ், டயக்ராம்ஸ், டிசீசஸ்ல சிம்டம்ஸ், காசட்டிவ் ஏஜென்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், வெக்டர் என்ன, டைரக்ட் டிரான்ஸ்மிஷனா, இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷனா, சிம்டம்ஸ் என்ன, டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தாச்சு, ப்ரிவென்ஷன் என்ன, இது எல்லாமே டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. வேற என்னது? வேற கொக்கைன், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். இது என்ன பண்ணும்? டார்கெட் ஆர்கன். எதுல இருந்து ஐசோலேட் பண்றாங்க, எதுல இருந்து ஐசோலேஷன் பண்றாங்க. ஓகே, ஐசோலேஷன் எதுல இருந்து பண்றாங்க? டார்கெட் ஆர்கன் என்ன, ட்ரக்கோட டார்கெட் ஆர்கன் என்ன, ட்ரக்கோட டார்கெட் ஆர்கன் என்ன எஃபெக்ட் காஸ் பண்ணும். ஓகே, என்ன எஃபெக்ட் காஸ் பண்ணும் ஆன் த பாடியில என்ன எஃபெக்ட் காஸ் பண்ணும், அது क्वेश्चनல கேட்கலாம். சரி, பாடியில என்ன எஃபெக்ட் காஸ் பண்ணும் क्वेश्चनல கேட்கலாம். இது எல்லாமே இந்த ட்ரக்ஸ் பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தா இது 5 மார்க்ல எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் கேட்கலாம். சரி, எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், இது 5 மார்க்ல கேட்பாங்க ஆர் 3 மார்க்ல கேட்பாங்க. சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்க எழுதணும். புரிஞ்சுதா? இதுதான் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இதானது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதானே? எஸ். ஸோ இதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு? அவங்களே கொடுத்துட்டாங்களா? எஸ், அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல a 30-year-old woman has bleeding diarrhea for the past 14 years. Which one of the following organisms is likely to cause the illness? Okay, dysentery. அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. exoerythrocytic seizogeny of plasmodium takes place in liver. அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க போல்ட் லெட்டர்ஸ்ல. oocyte, அதுக்கப்புறம் CNS depressants, இங்க amphetamine stimulants, இங்க fungi, athlete's foot fungal disease, cirrhosis of liver caused by chronic intake of alcohol. Yes, இங்க ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. C, இங்க D, இங்க C. இதுக்கு ஆன்சர் என்ன? fourth question ஆன்சர் D. Choose the correctly matched pair, amphetamines and stimulants. The athlete's foot disease in humans is caused by fungi. Cirrhosis of liver is caused by chronic intake of alcohol. இல்லையா? இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது
The sporozoite of malarial parasite is present in saliva of infected female Anopheles mosquito. அடுத்தது match the pathogen with respective disease caused by them and select the correctly match, use the codes. So இந்த மாதிரியும் questions கேட்கலாம். That is Leishmania calazar, Wucheria bronchopti என்னது filariasis. Okay. Trichomonas gambians என்னது sleeping sickness. அதுக்கப்புறம் Entamoeba histolytica amoebiasis. So first one is the correct answer. சரி, paratope என்ன? Antigen binding site on variable regions. That is antibody மேல இருக்கிறது தான் paratope. சரி, allergy involves IgE. Spread of cancerous cells, metastasis. AIDS virus has single stranded RNA. B cell that produce and release large amounts of antibody are called plasma cells. சரியா, நான் செக் பண்ண எல்லாமே கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. So it is nice, it is right. ஓகே, இது எல்லாமே கரெக்ட். புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? புக் பேக் கொஸ்டின் என்ன இம்பார்ட்டன்ட் என்னன்னு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கரெக்ட் தானே? எஸ், ரைட். ஓகே, இது கான்செப்ட் மேப் உங்க புக்ல கொடுத்துருக்கிறது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 மினிட்ஸ் பிரேக், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் லைக் 55 ஆகுது. கரெக்டாக நம்ம 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்? ஓகே, பாய்.
Hello, hello, hi, 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 hi. Hello, hi. Yes. Start பண்ணலாம் மறுபடியும். Welcome back. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ மைக்ரோப் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா மைக்ரோப் ஸ்டார்ட் பண்ணலாம் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் ஓகே மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இதுல நம்ம படிக்க போறது எத்தனை 5 டாபிக் இருக்கு 5 சப் டாபிக் இருக்கு மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் அண்ட் ஃபைனலி பயோ ரெமெடியேஷன் இந்த 5 சப் டாபிக்ல இருந்து புக் இன்சைட் क्वेश्चंस கேட்பாங்க சரியா இந்த 5 சப் டாபிக்ல இருந்து புக் இன்சைட் क्वेश्चंस கேட்பாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா ஒரு தாட்டி செக் பண்ணிக்கலாமா எல்லாரும் வந்தாச்சா ஒரு தாட்டி செக் பண்ணிக்கலாமா எத்தனை பேர் யாரெல்லாம் இங்க இருக்கீங்க அட்டெண்டன்ஸ் போடுங்க அலிஷா பரமேஸ்வரி அர்ச்சனா ஹேண்ட்லரா டேய் என்னடா பேர் இது ஹேண்ட்லர் அலிஷா பரமேஸ்வரி சரி இப்போ இதுல microbes such as bacteria, fungi, protozoa, certain algae, virus, virions and prions are some of the major components of the biological system on the earth. Several microorganisms are beneficial and contribute to human welfare. Microbes are present everywhere in soil, water, air. Within bodies of animals and plants, microbes of bacteria and fungi can be grown on nutritive media to form colonies which are visibly seen. Some of the microbes useful to human welfare which are discussed here. இந்த இடத்துல nutritive media அப்படிங்கிற ஒரு MCQ நம்ம கொடுக்கலாம் அதுக்கு மேல இந்த இடத்துல MCQ எதுவும் இல்லை சோ ஒரு MCQ இங்க இருந்து நம்ம கொடுக்கலாம் சரியா சரி அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட் இதுல in everyday life microbes and their products are used in the preparation of idli so என்ன மைக்ரோப் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இட்லி டோசா சீஸ் கர்ட் யோகர்ட் டோ பிரெட் வினிகர் எக்ஸெட்ரா 1 மார்க் கொஸ்டின் ஓகே என்ன பாக்டீரியா யூஸ் பண்ணி நம்ம வந்து கர்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் எல் லாக்டேஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டேஸ் காமன்லி லோடஸ் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இது 2 மார்க் ஆர் 1 மார்க் எம்சிக்யூல கேட்கலாம் சரியா சரி அடுத்து என்னது எங்கெல்லாம் ஹியூமன்ஸ்ல pathogenic microbes in the stomach probiotics which check the growth of pathogenic microbes in the stomach and other parts of the digestive tract MCQ ல கேட்கலாம் சரி in LAB grows in milk and converted into curd so இது எப்படி கன்வெர்ட் ஆகுது 2 மார்க் क्वेश्चन இங்க கேட்கலாம் சரியா inoculumனா என்ன define inoculum அப்படினு கூட கேட்கலாம் எங்க இருக்கு inoculum இங்க inoculumனா என்ன அப்படிங்கறத சொல்லி கூட டிஃபைன் பண்ண சொல்லலாம் கரெக்ட்டா எஸ் அடுத்தது okay yogurt is produced by bacterial fermentation of milk and lactic acid MCQ Streptococcus thermophilus and Lactobacillus burgerius coagulate the milk and protein cause lactose in the milk protein and convert the lactose in the milk to lactic acid. This flavor of yogurt is due to acetaldehyde MCQ and process keta 2 mark question la கேட்கலாம் அடுத்தது சீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க சீஸ் இஸ் a dairy product அது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்றாங்க I mean பாக்டீரியா லாக்டோகாக்கஸ் லாக்டோபாசிலஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா ஸ்டார்டரா இது ஒரு MCQ ல கேட்கலாம் ஆர் 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம் அதுக்கு அப்புறம் என்னது இந்த இடத்துல எப்படி process நடக்குதுன்னு கேட்கலாம் என்சைம் ரெனெட் ஆட் பண்ணுவாங்க இது காஸ் பண்ணும் என்னது coagulation MCQ ஜைலம்ல லைவ் வந்திருக்கு முன்னாடி இருந்தப்ப இப்போதான் திரும்ப ஜைலம் தமிழ் ஓகே ஜைலம் தமிழ்ல நீங்க ஜைலம் தமிழ் ஸ்டூடெண்டா சரி ஓகே நீங்க பிடபிள்யூக்கு வந்திருக்கீங்க வெரி குட் நல்ல விஷயம் தான் பனீர் தட் இஸ் காட்டேஜ் சீஸ் இது எப்படி ரெடி பண்ணுவாங்க இது எங்க இருந்து ரெடி ஆகும் வினிகர் ஆட் பண்ணுவாங்க எடிபிள் ஆசிட்ஸ் the large holes in the Swiss cheese is due to the production of Propionibacterium shermani இது ஒரு MCQ okay வேற என்னது the dough is fermented idli அதுக்கு என்னது leuconostoc mesenteroids MCQ okay bread making Saccharomyces cerevisiae MCQ அதனால இதுக்கு பேரு baker's yeast MCQ fermentation இங்க என்ன நடக்குது process என்னன்னு கேட்டா 2 mark question சரியா இது 2 மார்க்ல கேட்கலாம் ஓகே 2 மார்க்ல கேட்கலாம் வேற சிங்கிள் செல் புரோட்டீன் இது ஒரு 3 மார்க்ல கேட்கலாம் 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கலாம் சிங்கிள் செல் புரோட்டீன் ஓகே
வேற இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்? நம்பர் 1 பெவரேஜஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், வைட்டமின்ஸ், பயோஃபியூவல்ஸ், எஸ்சிபி, என்சைம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், வேக்சின்ஸ், பார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ். இது எல்லாமே இது எழுதுனா 2 மார்க். சார் எல்லாம் சென்னை லைவும் பார்ப்பேன் சார், டவுட் இருந்தா கிளியர் பண்றதுக்கு. ஓகே, எல்லா சேனல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு அரசனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த இடத்துல 2 மார்க் கொஸ்டின். இந்த பேராகிராஃப்ல இங்க இந்த இடத்துல இது 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம் ஆர் 3 மார்க்ல கேட்கலாம். கொஞ்சம் அதிகமா எல்லாமே எழுத சொல்லி 3 மார்க்ல கேட்கலாம், கம்மியா எழுத சொல்லி 2 மார்க்ல கேட்கலாம். ஆல் ரைட், சரியா? ஓகே. ஃபர்மெண்டர்னா என்ன அப்படின்னு கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின். ஃபர்மெண்டர்னா என்ன அப்படின்னு. சூப்பர் கிளாஸா? வேலூர் மெடிக்கல் மாடல் ஸ்கூல். பத்மநாபனா உன் பேரு? பீல தானே ஸ்டார்ட் ஆகும் வேலூர் மெடிக்கல் ஸ்கூல். பரந்தாமன் கரெக்ட் தானே? கரெக்ட்னா தம்ஸ் அப் கூட பார்க்கலாம். பரந்தாமன், எஸ், உன் பேர் ஞாபகம் வச்சிருக்கனா? ரைட். அடுத்தது ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? இங்கிருந்து கொஸ்டின் வரும். எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆன்டிபயோட்டிக் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ உங்களுக்கு எம்சிக்யூல கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க்லயும் கேட்கலாம், இல்லைன்னா 3 மார்க்ல ரீசன்ஸ் கேட்கலாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேட்கலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்? யாரு கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் டைம்? எங்க கண்டுபிடிச்சாங்க? அது ஆர்கானிசம் என்ன? ஃபங்கஸ், பெனிசிலியம் நோட்டேட்டம். இதெல்லாம் இன்சைட் கொஸ்டின் இங்கிருந்து கேட்கலாம். சரியா? ஓகே. நவ் ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன? 2 mark. Antibiotics means against life, MCQ. Antibiotics are used to treat disease such as plague, meningitis, diphtheria, syphilis, leprosy, tuberculosis, etc. Selman Waxman discovered streptomycin and was first to use the term antibiotic in 1943. MCQ. Very important. சரியா? very important. என்ன இம்பார்ட்டன்ட்? இது ஹிடன் கொஸ்டின். இது உள்ள இருந்து கேட்கலாம். இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யார் யூஸ் பண்ண அந்த டேர்ம் ஆன்டிபயோட்டிக்க, எந்த இயர்ல யூஸ் பண்ணாங்க கூட கேட்கலாம். சரியா? அப்ப என்ன எழுதுவீங்க ஆன்சர்? செல்மன் வாக்ஸ்மேன். சரியா? செல்மன் வாக்ஸ்மேன். கிளியர்? சரி, அடுத்தது while working on the staphylococcus bacteria, என்ன பாக்டீரியால அலெக்சாண்டர் ஃபிளெமிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? ஸ்டாஃபிலோகாக்கஸ். யாரு? அலெக்சாண்டர் ஃபிளெமிங். என்ன அப்சர்வ் பண்ணாரு? கிரீன் கலர் மோல்டு இருக்குன்னு அப்சர்வ் பண்ணாரு. ஓகே, ஸ்டாஃபிலோகாக்கை சுத்தி கிரீன் கலர் மோல்டு. சோ இது எம்சிக்யூல கேட்கலாம். ஓகே, and he found the chemical produce and named it as penicillin, which was first antibiotic discovered by Alexander Fleming in 1926. Okay, penicillium is produced by the fungus Penicillium notatum, MCQ, and Penicillium என்னது? Chrysogenum. It is bactericidal, that is bactericidal அப்படினா பாக்டீரியா சாகடிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக். in action and inhibit the synthesis, என்ன பண்ணும்? kill பண்ணும் and inhibit the synthesis of bacterial cell wall. 2 mark question. சரியா? hidden 2 mark question. Right? Okay. Penicillin is also referred as queen of drugs, MCQ. Hidden MCQ. And antibiotic was established much later by Ernst Chain and Howard Florey. MCQ. Hidden MCQ. Treated the wounded soldiers in the World War II with penicillin. Fleming, Chain, Florey got Nobel Prize in 1945 in the MCQ. So கிட்டத்தட்ட இதுல இந்த சாப்டர்ல நிறைய MCQs இருக்கு. சரியா? நிறைய MCQs இருக்கு. இதுல 5 மார்க் sewage treatment plant, biogas production. இது ரெண்டு தான் 5 மார்க் எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி மீதி எல்லாமே either 1 மார்க் or 2 மார்க், மேக்ஸிமம் 3 மார்க். அதுக்கு மேல 5 மார்க்லாம் வாய்ப்பே இல்லை. 5 மார்க்னா 2-3 தான் இருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தா sewage treatment plant. சரி, இதுல இருந்து எல்லாமே இந்த போல்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது எல்லாம் என்னது? இது எல்லாமே MCQ, high chance of MCQs. சரியா? high chance of MCQs.
ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்மெண்டட், இது என்னது எம்சிக்யூ இங்க வரும், நேம் ஆஃப் த ஈஸ்ட். அதுக்கப்புறம் எது டிஸ்டில்டு மெத்தட், எது நான் டிஸ்டில்டு மெத்தட், டிஃபரன்ஸ் என்ன இங்கிருந்து கேட்பாங்க. பியர், வைன், பிஸ்கி, பிராண்டி அண்ட் ரம். இதுல இதுல எது டிஸ்டிலேஷன் மெத்தட் அண்ட் எது வித்தவுட் டிஸ்டிலேஷன், இங்க இருக்கு ஆன்சர். சரியா? இது என்ன கேட்கலாங்க, டிஃபரன்ஸ் கேட்கலாம் 2 மார்க்ல. difference between distillation method and non distillation method, difference கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்தது ஆனியாலஜினா என்ன, டிஃபைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு இது யூஸ் பண்றாங்க. MCQ. beer is produced from germinated barley malt grain. MCQ. Saccharomyces caris burgensis or Saccharomyces cerevisiae. ரம் எதுல, fermented sugar cane. MCQ. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஹை MCQ சான்சஸ். ஓகே, இதெல்லாம் என்னது ஹை MCQ சான்சஸ். அடுத்தது பதநீர், பதநீர் அப்படிங்கிறது fermented sap of palms and coconut trees. டாடி, இது பதநீர் is left undisturbed, அதுதான் டாடி, கல்லு. 24 hours toddy becomes unpalatable and is used for the production of vinegar. அடுத்தது Saccharomyces cerevisiae, industrial alcohol, Zymomonas mobilis, அதுக்கப்புறம் and Sarcina ventruli are also involved in the ethanol production. 1 mark question. Okay, அதுக்கப்புறம் the process of ethanol production by milling. Amylase இருக்கு enzyme, aspergillus to break down the starch of fermentable sugar. Okay, இது வந்து என்னது 2 mark. To convert sugar to ethanol, which is then distilled off to ethanol up to 96% in concentration. The two most common type of biofuel is to ethanol and biodiesel. ஒரு 2 mark to 3 mark. அடுத்தது பயோடீசல். பயோடீசல்னா என்ன, இது வந்து ட்ரெண்டிங் 3 mark question. ஓகே, இத MCQல கேட்கலாம். இந்த ரியாக்ஷன் எப்படி, மேல இந்த ஈஸ்ட மறைச்சிட்டு ஏன் போட்டுருவாங்க, இங்க எத்தனால மறைச்சிட்டு பீன் போட்டுருவாங்க, ஃபைண்ட் AB. அந்த மாதிரி MCQல கேட்கலாம் ஆர் 2 மார்க்ல கேட்கலாம். சரியா? chemicals, enzymes, so எப்படி லைக் சரியா, இந்த மாதிரி லேபிள் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். புரிஞ்சதா? ஓகே, அடுத்தது chemicals, enzymes and other bioactive molecules. தோ இந்த இடத்துல இருந்து क्वेश्चन வரும். 2 marks or 1 mark. ஓகே, அதுக்கப்புறம் வேற இந்த இடத்துல இருந்து क्वेश्चन வரும். இங்க லைபேசஸ், இங்க ஈஸ்ட் சாக்கரோமைசஸ். இது எல்லாமே என்ன பண்ணுங்க, ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ஒரு 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 ஹோம்வொர்க் மாதிரி கொடுக்குறேன், அது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன பண்ணலாம், இந்த பேராகிராஃப், இந்த 3 பேராகிராஃப்ல இருக்கிறத ஒரு டேபிளர் காலம் போடுங்க இந்த மாதிரி. இல்லைன்னா நீங்க ஒண்ணு பண்ணலாம், நீங்க NCERT ரெஃபர் பண்ணலாம். NCERT, சரியா? NCERT கூட வேண்டாம். ஓகே, வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் லிங்க், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எங்க இருக்கு, டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இன் த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். சரியா, டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இங்க என்ன பண்ணணும், நீங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிருங்க. அதுல நான் என்ன பண்றேன், இந்த 3 பேராகிராஃப்ல இருக்கிற கிளாசிபிகேஷன், ஓகே, இந்த கிளாசிபிகேஷன் டேபிள், இந்த டேபிளை நான் வாட்ஸ்அப் சேனல்ல போடுறேன். சரியா, வாட்ஸ்அப் சேனல்ல நான் போடுறேன். அதை நீங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. அங்க நான் கிளாசிபிகேஷன் டேபிள் போடுறேன். அதை நீங்க படிச்சாலே இந்த 3 பேராகிராஃபை
சரியா? 3 பேராகிராஃபை ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்க படிச்சிடலாம். 5 நிமிஷத்துல இந்த 3 பேராகிராஃபையும் கவர் பண்ணிடலாம். எல்லா இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம் ஈஸியா. புரிஞ்சுதா? எஸ், பேஜ் நம்பர் 142ல இருக்கு. சரியா? சரி, ஓகே. அடுத்தது, ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் நான் அந்த நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. நான் இந்த லெக்சர் முடிஞ்ச உடனே அந்த கிளாசிஃபிகேஷன் டேபிளை நான் அங்கே போட்டு விட்றேன். லெக்சர் முடிஞ்ச உடனே போட்டு விட்றேன், இல்லைன்னா நான் நாளைக்கு நான் போட்டு விட்றேன். சண்டே அன்னைக்கு நான் போட்டு விட்றேன். சரியா? நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மைக்ரோப்ஸ் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலி இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ப்ராசஸ் மைக்ரோபியல் இது என்னது சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க, பிரைமரி ட்ரீட்மெண்ட். ஓகே, பிரைமரி ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் என்னது செகண்டரி ட்ரீட்மெண்ட். அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். அதுல என்ன பண்ணுவாங்க, டெர்ஷரி ட்ரீட்மெண்ட். அதுல என்ன பண்ணுவாங்க, இந்த 3ஐயும் நீங்க எழுதி வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக், டிஃபைன் ஃப்ளாக். ஃப்ளாக்னா என்ன? சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பிஓடி. இந்த 3 கொஸ்டின் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கலாம். இது 5 மார்க்ல நீங்க எழுதணும். சரியா? ஓகேயா? சரி, இதுதான் இங்க இருக்கு. அடுத்தது மைக்ரோபியல் ஃபியூவல் செல். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் மைக்ரோப்ஸ் இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இது ரொம்ப முக்கியம். இதுவும் 5 மார்க்ல கேட்பாங்க. சரியா? மைக்ரோப்ஸ் இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன், என்னென்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட என்னென்ன பேத்தோஜன் உள்ள ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி செட்டப் பண்ணுவாங்க, செட்டப் என்ன, இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இது 5 மார்க் கொஸ்டின். சரி, அடுத்தது பயோ ரெமெடியேஷன். என்னது பயோ ரெமெடியேஷன்? இப்போ பயோ ரெமெடியேஷன் அப்படின்னு சொன்னா பயோ ரெமெடியேஷன்ல டைப்ஸ். ஸோ see here பயோ ரெமெடியேஷன் 2 மார்க் கொஸ்டின். என்னது டிஃபைன் பயோ ரெமெடியேஷன். இங்க இந்த பேராகிராஃப் என்னது 2 மார்க் கொஸ்டின். புரிஞ்சுதா? சரி, பயோ ரெமெடியேஷன் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இஸ் மோர் சஸ்டைனபிள் than other remediation available remedies available. அப்படின்னா இது why bio remediation is better than the other remediations available அப்படின்னு கேட்டா 2 மார்க் கொஸ்டின்ல இங்க தான் இதுதான் ஆன்சர் நீங்க எழுதணும். சரியா? 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் குரூப் டைப்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பயோ ரெமெடியேஷன். இந்த இடத்துல எக்ஸிட்டு அண்ட் என்சிட்டு பயோ ரெமெடியேஷன் இருக்கு. இது வரைக்கும் எழுதணும். இங்க இருந்து இது வரைக்கும் எழுதணும். சரியா? அடுத்தது என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்? ஏரோபிக் மைக்ரோப்ஸ், அதுக்கப்புறம் சூடோமோனஸ், பியூட்டிடா. ஓகே, அதுக்கப்புறம் ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி தான் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட் வாங்கினார் இதுக்கு. இது எம்சிக்யூ. இது ஒரு எம்சிக்யூ, ஹிடன் எம்சிக்யூஸ், புக் பேக் கொஸ்டின் கிடையாது, உள்ள இருக்கிற எம்சிக்யூ. அதுக்கப்புறம் நைட்ரோசோமோனஸ் யூரோபியா இஸ் கேப்பபிள் ஆஃப் டிகிரேடிங் பென்சீன். வேற என்ன இருக்கு இந்த இடத்துல? ஐடியோனுலா சைக்கியன்சிஸ். ஓகே, whatever it is. பெட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எம்சிக்யூ. வேற anaerobic மைக்ரோப் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? எம்சிக்யூ. ஓகே, இங்க ஒரு 2 மார்க். ஓகே, சோ இவ்வளவுதான் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு எடுத்தா இவ்வளவுதான். அதுல நீங்க சம்மரியில இருந்து கூட क्वेश्चंस கேட்கலாம். லைக் அதே தான் எம்சிக்யூ தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. சம்மரியில இருந்து கேட்டாலும் இதுல எம்சிக்யூஸ் கேட்கலாம். ஓகே, சோ क्वेश्चंस another first one, which of the following microorganisms used for the production of citric acid in industries aspergillus niger. இது நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த கொடுக்குற டேபிளர் காலம்ல உங்களுக்கு இருக்கும். சரியா? சரி, which of the following pair is correctly matched for the product produced by them? Saccharomyces cerevisiae, ethanol. The most common substrate used in distilleries for the production of ethanol is obviously molasses. Cyclosporin A is an immunosuppressive drug produced from Trichoderma polysporum.
CO2 is not released during lactate fermentation. Lactate fermentation la enna CO2 produce agadu illaya. Seri. And okay, the purpose of biological treatment of wastewater is to reduce BOD. ஏன்னா BOD கம்மியா இருந்தா pollution கம்மியா இருக்குன்னு அர்த்தம். BOD அதிகமா இருந்தா pollution அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி. The gases produced in anaerobic sludge digester is methane, hydrogen sulfide and CO2. Okay. பாருங்க இதுலயும் எல்லாமே வந்து 2 மார்க் தான். இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க், இது 3 மார்க்ல கூட கேட்கலாம். சரியா, இது 3 மார்க். ஓகே, 3 மார்க் ஆர் சம்டைம்ஸ் 5 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் அதிகமா எழுதுனா, பட் மோஸ்ட்லி 3 மார்க் தான். சரியா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு recent advantage of biogas plant in rural areas 3 mark. When does antibiotic resistance develop? 2 mark. Refer to as industrial alcohol, briefly describe its preparation அப்படின்னா 3 மார்க்ல கேட்கலாம். What is bioremediation? 2 mark. சரி, எல்லாமே என்னது 2 மார்க் 3 மார்க் தான். 5 மார்க்ல கேட்டா பயோகேஸ் ப்ரொடக்ஷன் ஆர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கேட்கலாம். மற்றபடி இதுல 5 மார்க் ஸ்கோப்பே இல்லை. சரியா, 5 மார்க்குக்கு ஸ்கோப்பே இல்லை இங்க. பட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிபிபியில் கொடுத்துருக்கேன். அந்த டிபிபியை நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. சரியா? எஸ், கிளியர், புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம், நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னது, இதோட கான்செப்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ் அண்ட் அடுத்த சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. சரி, 2 மினிட்ஸ் பிரேக், தண்ணி குடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
சரி, அடுத்தது உதய் சார், இல்லை ஐ வாஸ் செக்கிங் கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தாட்டி செக் பண்ணேன். எஸ், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்ததா, அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்து சரி டவுட் வந்துருச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டேன். எஸ், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணலாம். சரியா? எஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இது நம்ம கவர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. சரியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு விட்டுறலாம் இல்லையா? ஒரு 1 hourல நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் hour 1.5 hours மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களோட டிபிபி சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலும் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அதில் உங்களுக்கு நான் அந்த கிளாசிஃபிகேஷன் டேபிள் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லையா, ஜாயின் பண்ணிக்கோங்க அதில். அடுத்தது இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் டோட்டலாக 8 டாபிக் இருக்கு. இந்த டாபிக்ல முக்கியம் என்னது, 5 mark கொஸ்டின் கேட்பாங்களா? கேட்பாங்க. பட் அதிகமாக 3 mark அண்ட் MCQ கேட்பாங்க இதுல இருந்து. சரியா? ஸோ என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பட் 5 mark இதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனிமல் குளோனிங், டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் மாலிகுலர் டயக்னோசிஸ் 3 marksல வரும். அதுக்கப்புறம் இன்சுலின், ஜீன் தெரப்பி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே. சரியா? ஓகே. So before we start the chapter, it will be helpful if we revise the structure of DNA ஓட ஸ்ட்ரக்சர், புரோட்டீன் சிந்தசிஸ், ஜெனடிக் இன்ஜினியரிங், இது எல்லாமே ஏன் அப்படின்னா இது ரிலேட்டட் தான் நம்ம படிக்க போறோம். இப்போ எல்லாமே இதில் ஜீன் அண்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் டிஎன்ஏ தான் ஃபுல்லாவே. பயோடெக்னாலஜினாலே அதுதான், ஜெனடிக் இன்ஜினியரிங் தான். சரி, அதனால தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் என்ன சொன்ன, டிஎன்ஏ அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் நம்மளோட டிஎன்ஏ. இதில் நம்மக்கிட்ட என்ன இருக்கும், நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும் இல்லையா, நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியோடைட்ஸ் சீக்வென்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா இதில் ACCGCGGCATT ACGGCCT இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல அதோட காம்ப்ளிமெண்டரி சைட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. சரியா? ரைட். அப்போ அதை பத்தி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து MCQ இங்கிருந்து வராது ஆப்வியஸ்லி. இது இன்ட்ரோடக்டரி பார்ட். பயோடெக்னாலஜி இஸ் அன் அம்ப்ரெல்லா டேர்ம். சரியா? பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். இங்க இந்த இடத்துல பாருங்க, பயோடெக்னாலஜியோட ப்ராசஸ் இங்க வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 markல கேட்கலாம். என்னது ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது. Genetic engineering involves the manipulation of DNA, number 1, a naturally occurring process such as protein synthesis for a wide range of application including the production of therapeutically important proteins. இது எப்படி பண்றாங்க? It involves extracting a gene from an organism, transferring it to DNA of another organism of the same and another species. The DNA produced in this way is referred to as recombinant DNA, and this technique is called recombinant DNA technology. So 2 markல what is rDNA technology அப்படின்னு கேட்டா, what is rDNA or what is
RDNA டெக்னாலஜி அப்படின்னு கேட்டா இதுதான் எழுதணும். இந்த பேராகிராஃப் தான் எழுதணும். சரியா? வாட் இஸ் RDNA டெக்னாலஜி அப்படின்னு கேட்டா. ஓகே, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா இங்க இருக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் இதோ இந்த இடத்துல. ஸோ இந்த பேராகிராஃப்ல கிட்டத்தட்ட அந்த ஸ்கோப்பு சான்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு இந்த இடத்துல. தெரபியூட்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் திஸ் அண்ட் த ப்ராசஸ் இங்க இருக்கு RDNA டெக்னாலஜி. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். இது 2 மார்க் அண்ட் ஆர் 3 மார்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா டேர்ம் 1 மார்க்ல கேட்கலாம். Okay, the term biotechnology was first used before 20th century. MCQ. For such traditional activities, making idli, dosa, dairy product, bread or wine, but none of this would consider biotechnology in the modern sense. In the chapter, we will study the applications of biotechnology in the various fields, in the field of medicine and in the field of different fields la enna irukku apdikiradhu padikka porom adhan kuduthirukanga. So அடுத்தது என்னது? Applications in medicine. Recombinant human insulin, 5 marks. Insulin production. சரியா? 5 marks. இந்த ஸ்டெப்ஸ் ஓட நம்ம எழுதணும். இது ஒரு 5 mark question. அடுத்தது இன்டர்ஃபெரான்ஸ், 3 mark question. இன்டர்ஃபெரான்ஸ்னா என்ன? இன்டர்ஃபெரான்ஸ் யார் டிஸ்கவர் பண்ணா? MCQ. எந்த இயர்ல டிஸ்கவர் பண்ணாங்க? ஓகே, MCQ. அதுக்கப்புறம் இன்டர்ஃபெரான்ஸ்ல எவ்வளவு டைப்ஸ் இருக்கு? MCQ. or interferons and its types are 2 marks la கேட்கலாம். சரியா? சரி. அதுக்கப்புறம் என்னது? the E Saccharomyces cerevisiae MCQ. எதுக்காக? recombinant interferon produce பண்றதுக்காக. ஓகே, Saccharomyces யூஸ் பண்றோம். ஓகே, ரைட். அடுத்தது என்னது? interferons are used in the treatment of 2 mark question. என்னென்ன? cancer, AIDS, multiple sclerosis, hepatitis, herpes zoster, etc. சரியா? 2 mark question. clear? அதுக்கப்புறம் recombinant vaccine னா என்ன? ஓகே, ரைட். அடுத்தது attenuated vaccine, types of vaccines. yes, types of vaccines. vaccines ஓட types என்ன? அது கேட்கலாம். 2 mark or 3 mark questionல. சரியா? ரைட். DNA vaccine என்ன? 2 mark. ஓகே, 2 mark ல DNA vaccine என்னன்னு கேட்கலாம். and gene therapy ஒரு 5 mark question. ஒரு 5 mark question gene therapy. வேற அடுத்தது somatic and germline therapy, 3 mark question. difference between somatic cell gene therapy and germline gene therapy ஒரு 3 mark question. அதே மாதிரி stem cell therapy னா என்ன? ஒரு 2 mark question. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ADA டெஃபிஷியன்சில ஜீன் தெரப்பி எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு 5 மார்க்ல கேட்கலாம் ஆர் இத 3 மார்க்ல கேட்கலாம். சரியா? ஓகே, அதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி. மோஸ்ட்லி இது 5 மார்க்ல தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். அடுத்தது என்னது? நம்மளோட டோட்டிபொட்டன்சி அப்படின்னா என்ன? டிஃபைன் டோட்டிபொட்டன்சி 2 மார்க், மல்டிபொட்டன்சி 2 மார்க், oligopotency, unipotency 2 mark, 2 mark. difference between கேட்டு 3 மார்க்ல கேட்கலாம். difference between கொடுத்து 3 mark question இது கேட்கலாம். சரியா? ஓகே, வேற என்னது? stem cell bank, molecular diagnostics. so molecular diagnostics அப்படின்னா இதுல different type இருக்கு. ஓகே, molecular diagnosticsல எப்படி யூஸ் பண்றாங்க? number 1 PCR, polymerase chain reaction, RDNA technology, enzyme linked immunosorbent assay ELISA. சரியா? ஓகே, ரைட். அடுத்தது இப்போ எலிசானா என்ன? ஓகே, அது யார் டிஸ்கவர் பண்ணா? ஒரு MCQல வரும். ஓகே, யார் டிஸ்கவர் பண்ணா? எந்த இயர்ல? அதுக்கப்புறம் இதோட பிரின்சிபல் என்ன? ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன? ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே, 3 மார்க்ல கேட்கலாம். ஷார்ட் ஃபார்ம் ப்ராசஸ் கேட்டா 3 மார்க்ல நீங்க ஷார்ட்டா எழுதுற மாதிரி இருக்கும். இது அவ்வளவு பெரிய கொஸ்டின் கிடையாது. சரியா? இது டயக்ராம் வச்சு கேட்டு 5 மார்க்ல கூட கேட்கலாம் கண்ணா. 5 மார்க்ல கூட கேட்கலாம். சரியா? அடுத்தது பிசிஆர் தனியா 5 மார்க்ல கேட்கலாம். பிசிஆர் தனியா ப்ராசஸ் வந்து 5 மார்க்ல கேட்கலாம். பிசிஆர் ப்ராசஸ் தனியா என்ன பண்ணலாம்? 5 மார்க்ல கேட்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப்
பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்கு. சரியா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 3 ஸ்டெப்ஸை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். சரியா 5 மார்க்ஸ்ல அத கேட்பாங்க. அடுத்து என்னது PCR in clinical diagnosis applications of PCR. இது 3 மார்க்ல கேட்கலாம் or 5 மார்க்ல கேட்கலாம். அப்ளிகேஷன் மோஸ்ட்லி 3 மார்க் தான். மோஸ்ட்லி ஹை சான்ஸ் 3 மார்க்ல தான் இருக்கு. சில ஸ்டெப்ஸ் இன்வால்வ். இந்த டயக்ராம் நீங்க வரைஞ்சு நீங்க எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். பட் டயக்ராம் வரையணும் அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் இஃப் யூ கேன் draw. சரியா ஓகே. அடுத்தது என்னது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ல என்னென்ன டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இப்போதைக்கு இருக்கு? சரி என்னென்ன டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இருக்கு? கேட் டாக் இருக்கா? கேட் இருக்கா? ராட் இருக்கு. ராபிட் தென் ஹார்ஸ். ஆப்வியஸ்லி ராட் ராபிட் ஹார்ஸ் இருக்கா? டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ராட் இருக்கு, ராபிட் இருக்கு, மங்கி இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. பட் ராட் ராபிட் கேட்டில் தென் வேற என்ன? பீகாக் இருக்கா? எஸ் அதெல்லாம் இல்ல. சோ என்னென்ன இருக்கு? கோட் இருக்கா? இருக்கு. இதெல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட 6 இருக்கு. 6 டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இருக்கு. ஆல் ரைட் சரி. ஸோ டிரான்ஸ்ஜெனசிஸ் அப்படின்னா என்ன? 2 மார்க் கொஸ்டின். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன? 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். இது 5 மார்க்ல கேட்கலாம். சரியா யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக்ஸ் 5 மார்க்ஸ்ல கேட்கலாம் or 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். இதுமே 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். பட் ப்ராசஸ் அப்படிங்கறனால நம்மளுக்கு 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் இது கேட்கலாம். சரியா அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியர் யூசஸ். பயாலஜிக்கல் ப்ராடக்ட் என்னென்ன நம்ம யூஸ் பண்றோம், நம்ம கிட்ட என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி, இங்க இருந்து கொஸ்டின் வரும். லைக் தீஸ் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்ரூவ்ட் ஃபார் யூஸ். தே ஆர் therapeutic proteins, monoclonal antibodies and vaccines. Healthcare and pharmaceutical, so 2 marks. Healthcare and pharmaceutical industries have been revolutionized by biotechnological proteins. Hormones and antibodies are produced commercially, primarily for the medical industry. Recombinant hormones like recombinant hormones. அதுக்கப்புறம் என்னது? Hormones and antibodies. Okay, pharmaceutical industries, biotechnological proteins. Okay, இது ஒன்று. அதுக்கப்புறம் growth hormones, recombinant vaccines, recombinant proteins like human alpha lactalbumin are available. So இது எல்லாமே எழுதுனா 3 மார்க்ல கேட்பாங்க. சரியா இல்ல ஹார்ஸ் எல்லாம் இல்ல, ஹார்ஸ் வராது. ராட் இருக்கு, ராபிட் இருக்கு, மொத்தம் 6 இருக்கு. சரியா there are 6. சரியா there are 6. என்னென்ன? ராட் ராபிட் நான் சொல்லிட்டேன். வேற என்னது? சரி animals are used as bioreactors to produce desirable proteins. Antibiotics are substances that react against a disease causing antigen and these can be produced using transgenic animals as bioreactors. 2 mark. இங்கே MCQ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. Monoclonal antibodies which are used to treat cancer, heart disease and transplant rejection are produced by this technology. Monoclonal antibodies. வேற natural protein adhesives. Non-toxic, biodegradable and rarely trigger immune response. Hence could be used to reattach tendons and tissues, fill cavities in the teeth and repair broken bones. இது எல்லாமே 2 mark 3 mark questionக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான question இது paragraphs. Okay, right. அதுக்கப்புறம் animal cloning. Cloningனா என்ன? 2 mark question. Okay, cloning in biotechnology refers to the process of creating copies. இந்த இடத்துல ஆன்சர் இருக்கு இதுக்கு. Okay, Dolly MCQ. First, transgenic mammal, that is sheep. So cow நீங்க எழுதலாம், rat, rabbit, cow எழுதலாம், sheep எழுதலாம், அதெல்லாம் எழுதலாம். Developed by Ian Wilmot and Campbell MCQ in 1997 MCQ. Dolly the transgenic clone was developed by the nuclear transfer technique MCQ and the phenomena of totipotency. So totipotency na enna? 2 mark question. Okay. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம், இந்த ஸ்டெப்ஸ் ஒரு 2 மார்க்ல இல்ல 3 மார்க்ல வாய்ப்பு இல்ல. சப்போஸ் க்ளோனிங் கேட்டா 3 மார்க்ல நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா 3 மார்க்ஸ்ல. சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். சரியா மெத்தட் யூஸ் பண்ணணும். அடுத்தது
Advantages and disadvantages of cloning, 5-mark question or 3-mark question. Right? Where ethical issues in the biotechnology has given society, cheap drugs, better fruits and vegetables, pest crops, pest resistant crops, indigenous cure to disease and lot of controversy. This is mainly because the major part of modern biotechnology deals with the genetic manipulations. People fear that these genetic manipulations may lead to unknown consequences. The major apprehensions of recombinant DNA technology is that unique microorganisms, either inadvertently or deliberately for the purpose of war, may be developed that could cause epidemics or environmental catastrophes. Although many are concerned about possible risk of genetic engineering, the risks are in fact slight and the potential benefits are substantial. Ethical issues la 3 mark la dhaan kepanga. Why what is the ethical issues in the biotechnology or genetic engineering அப்படினு கேட்டா பேசிக் ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம். என்னது இது வந்து தப்பா யூஸ் பண்ணிர மிஸ்யூஸ் பண்ணிர கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கு. இது வந்து என்னது வாருக்கு யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, எபிடெமிக்ஸ் காஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, என்விரான்மெண்டல் கேட்டாஸ்ட்ரோஃபிஸ் யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற சான்ஸ் இருக்கிறதுனால பீப்புளுக்கு நிறைய ஃபியர் இருக்கு. ஓகே, பிகாஸ் மேஜர் பார்ட் ஜெனடிக் மேனிப்புலேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுனால அந்த ஜெனடிக் மேனிப்புலேஷனை ஈவில் காஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு தாட் இருக்கு. அதனால இதுல வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் நிறைய வருது அப்படிங்கிற 3 மார்க்கை நம்ம இங்க எழுதலாம். சரியா? கிளியரா? இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி சாப்டர். புரிஞ்சுச்சா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அடுத்தது நம்ம என்ன படிக்க போறோம்? அடுத்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தட் இஸ் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ். சரியா? என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ். இதுல evaluation என்ன பாத்தீங்க அப்படின்னா, the first clinical gene therapy was done for the treatment of SCID. Dolly the sheep was obtained by the technique known as cloning by nuclear transfer. The genetic defect adenosine deaminase deficiency may be cured permanently by what? Introducing bone marrow cells producing ADA into embryo at an early stage of development. How many amino acids are arranged in the 2 chains of insulin? Chain A has 21 and chain B has 30 amino acids. PCR proceeds in 3 distinct steps governed by temperature. They are in order with, yes, denaturation, annealing and synthesis.
Which one of the following statements is true regarding DNA polymerase used in PCR? It remains active at high temperature. ELISA is mainly used for detection of pathogens. Transgenic animals are those which have foreign DNA in their cells. Vaccines that use components of a pathogenic organism rather than the whole organism are called subunit recombinant vaccines. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க். இது வந்து 5 மார்க், இது 5 மார்க், இது 5 மார்க் or 3 மார்க். What are recombinant vaccines? Explain its types. 5 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்காவும் கொடுக்கலாம். PCR useful tool, early diagnosis, elaborate. இது 5 மார்க். Applications of biotechnology, what does gene therapy mean? இது 5 மார்க். What are stem cells? Explain its role in the field of medicine. 5 mark. Differentiate between somatic, 3 mark. What are DNA vaccines? 2 mark. Explain how it corrected. 2 mark or 3 mark. சரியா? இந்த மாதிரி இருக்கு. சரி, அடுத்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். environmental issues. environmental issuesலயும் 5 mark தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதுல 2 mark 3 mark வெரி ரேர். 1 mark கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக் क्वेश्चंसல என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்க 1 மார்க் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் தான். எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இது 2 மார்க் கொஸ்டின் தான். வாட் இஸ் ஸ்மாக் அண்ட் ஹவு இட் இஸ் ஹார்ம்ஃபுல், இது 2 மார்க் கொஸ்டின் தான். லிஸ்ட் ஆல் வேஸ்ட் தட் யூ கேன் ஜெனரேட் அட் ஹோம், இது 2 மார்க் கொஸ்டின் தான். ரைட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங், யூட்ரோஃபிகேஷன் ஆல்கல் ப்ளூம், இது 2 மார்க் கொஸ்டின் தான். மேக்ஸிமம் போனா இது 3 மார்க்ல கேட்கலாம். அப்படி கேட்டா 1.5 மார்க் இதுக்கு கொடுக்கலாம் அண்ட் 1.5 மார்க் இதுக்கு கொடுக்கலாம். ஸோ டோட்டல் இது 3 மார்க் வரும். வாட் எஃபெக்ட் கேன் ஃபர்டிலைசர் ரன் ஆஃப் have on an aquatic ecosystem? 2 mark question. How can we control eutrophication? 2 mark question. Discuss the role of individual to reduce environmental pollution. 3 mark. Either 2 mark. Either 3 mark. Either another dumping of oceans. 2 marks. Define BOD. 2 mark. Refer to as biomagnification. 2 mark. Effect of noise pollution. 2 mark or 3 mark. like கேட்கலாம். So நீங்க எதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 2 mark and 3 mark தான் அதிகமா கேட்டிருக்காங்க. 5 mark இதுல இல்ல. ஓகே, ஆனா புக் பேக்ல தான் 5 மார்க் இல்ல. அப்படின்னா 5 மார்க் வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. கம்பல்சரி क्वेश्चन இதுல இருந்து கேட்பாங்களானா சான்ஸ் 50-50. மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஒரு சில டைம் இதுல இருந்து நம்ம சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம எர்த் என்வாயன்மெண்ட் குளோபல் வார்மிங் மாறிட்டு இருக்குல்ல, சேஞ்ச் ஆயிட்டு இருக்க டெம்பரேச்சர், அதனால இதுல இருந்து கம்பல்சரி क्वेश्चन கேட்கறதுக்கு சான்ஸ் அந்த பாயிண்ட்ல இருக்கு. மற்றபடி எக்ஸாம் இது சப்போஸ் இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா சான்ஸ் இல்ல, கம்மி தான். சரியா? ஓகே, சோ இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஃபேக்டர் நம்ம கிட்ட இருக்கு, which means 2 mark 3 marks அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ரைட்? எஸ், வாங்க போலாம், நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாம். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இப்போ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொன்னா, ஃபர்ஸ்ட், a clean environment is very necessary to live a peaceful and healthy life, but our environment is getting dirty day by day because of our negligence. Earth is currently facing a lot of environmental concerns like air pollution, water pollution, noise pollution, global warming, acid rain, biomagnification, eutrophication, deforestation, waste disposal, ozone layer depletion, climate change. ஒரு potential 2 mark question. என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன எர்த்ல கன்சர்ன்ஸ் இருக்கு, ஓகே, என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இது எல்லாமே நீங்க எழுதணும். ஒரு பொட்டன்ஷியல் 2 மார்க் கொஸ்டின். சரியா? ரைட். அடுத்தது, over last few decades the exploitations of our planet and degradation of our environment have gone up at an alarming rate. As our actions have not been in favor of protecting the planet, we have seen natural disasters. Thinking, okay, adala venda. Every individual should be environmentally aware regardless of whether they work with environmental issues or not. Okay. Pollution. Pollution is an undesirable change. Define pollution. 2 mark question. Undesirable change in the physical, chemical, biological characteristics of the environment due to natural cause and human activities. Okay. Agents of pollution. 2 mark question. Agents of pollution are pollutants. Sorry, 1 mark question. 1 mark, that is MCQ.
Pollution is classified. Okay. What are the different types of pollution? அப்படின்னு கேட்டாலும் இது 1 மார்க்ல 2 questions சேர்த்தி ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். சரியா? Okay. அடுத்தது classification of pollutants. என்னென்ன type of pollutants இருக்கு? In term of ecosystem, pollutants can be classified into two basic groups, non-degradable and degradable pollutants. Okay. And இங்க இருக்கு பாருங்க. So இந்த மூணு நீங்க எழுதுங்க. இது 3 mark question. Okay. அடுத்தது air pollution. அடுத்தது air pollution. Earth is surrounded by a gaseous envelope. Earth is surrounded by a gaseous envelope which is called atmosphere. MCQ. The gaseous blanket of the atmosphere act as a thermal insulator and regulates the temperature of Earth by selectively absorbing the UV rays and solar radiations. Okay, potential 2 mark irukku indha edathila. The adverse effects of pollution include depletion. Okay, pollution, air pollution oda adverse effects enna 2 mark question. Seriya? 2 mark question. Aduthathu, the alterations or change in the composition of Earth's atmosphere. Alteration or change in the composition of Earth's atmosphere by natural or human activities is referred to as air pollution. Pollutants என்னென்ன இருக்கு? Present solid, liquid and gaseous substances produced by human or natural activity. The nature of concentration of pollutant determines the severity. Okay, air pollutants can be discharged by dust. வேற என்னது? இங்க ஒரு MCQ இருக்கு. வேற? Okay. Sources. The main sources of air pollution என்னென்ன? 3 mark question. Effects of air pollution 3 mark or 5 mark question. 3 mark or 5 mark question. சரி. அடுத்தது other notable effects of air pollution. Smog என்ன? Define smog. 2 mark question. நம்ம பார்த்தோம் இங்க பின்னாடி book back question. Okay, இது MCQ. Two mark or 3 mark இந்த இடத்துல இருக்கு. Ozone depletion இது என்னது? இது 2 mark or 3 mark இந்த இடத்துல இருக்கு. Acid rain என்ன? இது வந்து ஒரு 2 mark or 3 mark இந்த இடத்துல இருக்கு. Control of air pollution நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இது ஒரு 3 mark possible 3 mark question. Okay, வேற என்னது? Legal protection என்ன கொடுத்திருக்காங்க? Air Prevention and Control of Pollution Act was enacted. இது MCQ ல கேட்பாங்க. 1981 and என்ன ஆக்ட் இருக்குன்னு கேட்கலாம். And amended in 1987. அது ஒரு MCQ. இது ஒரு MCQ. Okay. Traffic emission standards. The government has decided to enforce Bharat Stage 6 norms from 2020. MCQ. The Green Bench and the National Green Tribunal. NGT. Full form. MCQ. Okay. Steps taken by the central and the state government in India. Road traffic rationing. Encourage public transport. Carpooling. Increase green cover alongside roads. Promoting Swachh Bharat Abhiyan, enactment and enforcement of stricter environment laws. Okay, so idanade steps taken by the central and the state government of India to control pollution or a possible 3 mark or 5 mark question. Enna 3 to 5 points idhula neenga include pananum. Air quality index அப்படினா என்ன? ஒரு MCQ ல கேட்கலாம். Air quality index is the number used by government agencies to communicate public pathogen. இத 2 mark லயும் கேட்கலாம். Public how polluted the air in a given time. Okay. So இந்த கலர் வச்சு கூட MCQ ல கேட்கலாம். இந்த கலர் வச்சு என்ன கலர், என்ன good, moderate, unhealthy கலர் and நம்பர் வச்சு கூட question கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்தது என்னது? வேஸ்ட்.
Okay, water pollution. So yeah, water pollution என்ன, source of water pollution 3 மார்க்ல இது வரும். Water pollution என்ன, water pollution என்னங்கிறது occurs when there is a change in the chemical physiological in the point 2 மார்க் questionல கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் இப்போ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. சோர்ஸ் என்ன, இது வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கலாம் இல்லையா. சரி, எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இது என்னது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஷார்ட்டா நம்ம எழுதிடலாம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆன் ஆர்கானிசம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு பேஜ்லயும் இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன, இந்த ஒவ்வொரு பொல்யூஷனுக்கு இருக்கிறது எல்லாமே 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல கேட்பாங்க. ஒவ்வொரு பொல்யூஷன் கீழே இருக்கிறது 2 மார்க் அண்ட் 3 மார்க் பாயிண்ட் வைஸா கேட்டிருக்காங்களா. காசஸ், ஸோ மெயின்லி பொல்யூஷன்ல என்னது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கேட்பாங்க 2 மார்க்ல. அதுக்கப்புறம் என்னது டெஃபினிஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்னது காசஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பொல்யூஷன், அந்த பொல்யூஷனோட காஸ் என்ன. மூணாவது என்னது காஸ் கேட்பாங்க. மூணாவது என்னது சோர்சஸ் என்ன, பொல்யூட்டன்ட் என்னென்ன பொல்யூட்டன்ட் சோர்ஸ் என்ன. அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, பப்ளிக் நீங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம். இவ்வளோதான். இது எல்லாத்தையும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல மாத்தி எல்லா டைப் ஆஃப் பொல்யூஷன்லையும் கேட்பாங்க. சரியா, ரைட். ப்ரிவென்ஷன் இங்க பாருங்க எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிதான். சோர்ஸ் என்ன, கண்ட்ரோல் என்ன, லீகல் ப்ரொடெக்ஷன் என்ன இருக்கு, இது கேட்பாங்க. ஆக்ரோ கெமிக்கல்ஸ், இதுதான் ஆக்ரோ கெமிக்கல்ஸ். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், ஆக்ரோ கெமிக்கல் டிஃபைன் பண்ண சொல்லி 2 மார்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் யூஸ் பண்ண என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத 3 மார்க்ல கேட்கலாம். சரியா, அதுக்கப்புறம் என்னது இதோ இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாமே வரும். சரியா, 3 மார்க்ல கேட்கலாம். ஏன் இதை 5 மார்க்ல கூட கேட்கலாம், ஏன்னா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பயோ மேக்னிஃபிகேஷன் என்ன 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே, 2 மார்க். புக் பேக்ல கேட்டிருந்தாங்களா, எஸ். 2 பயோ மேக்னிஃபிகேஷன் 2 மார்க்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் பயோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிடிடின்னு கொடுத்துருக்காங்களா, சரி. டிடிடி பயோ மேக்னிஃபிகேஷன் இதையும் 2 மார்க்ல கேட்கலாம். எப்படி என்னது, when non-degradable substances enter the food chain, they do not get metabolized or broken down or expelled and instead get trapped up in the trophic levels of the food chain. During this process, they show an increase in concentration, which is referred to as biomagnification. This result in increased toxicity and may even be lethal. This phenomenon is well established for mercury in DDT. Schematically shows biomagnification of DDT in aquatic food chain, where the concentration of DDT is enhanced at successive trophic levels. அப்படின்னா biomagnification of DDT என்னது, biomagnification அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அண்ட் DDT யோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுறனால அது biomagnification of DDT ன்னு சொல்றோம் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ இத நீங்க biomagnificationக்கு டெஃபினிஷன் சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல டெஃபினிஷன் கொடுக்கல, பட் நான் மார்க் பண்ணிருக்கேன்ல. சோ 2 மார்க் biomagnificationோட என்னது டெஃபினிஷன் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த டெஃபினிஷன் 2 மார்க் இங்க எழுதணும். அண்ட் DDT and mercury, for mercury and DDT அதிகமானா அதுதான் ப்ராப்ளம் நிறைய வரும். சரியா, அதுதான் அங்க நம்ம மென்ஷன் பண்ணணும். சரி, அடுத்தது யூட்ரோஃபிகேஷன் என்ன, இது 2 மார்க். இது எங்க இருக்கு, இங்க இருக்கு. when runoff from land containing nutrient reaches the water body like lakes, it results in dense growth of plant life. This phenomenon is called eutrophication. சரியா, யூட்ரோஃபிகேஷன்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. in lake water is cold and clear, oligotrophic stage. இங்க என்னது mesotrophic stage. Mesotrophic stageனா organic aquatic plants and animals life grow rapidly and organic remains begin to be deposited on the lake bottom. That is called mesotrophic stage. Pollutants from anthropogenic activities like effluents from the industries and homes can radiately accelerate an aging process. This phenomenon is called cultural or accelerated eutrophication. 2 mark question. சரி, அது என்னது இங்க இருந்து இது வரைக்கும் 2 mark question. ஓகே, சரி. அடுத்து என்னது integrated waste water management. waste water management, waste water treatment என்ன 2 மார்க்ல கேட்கலாம். இதோட ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இது MCQல இது கேட்கலாம். கவர்மெண்ட் பாஸ் த பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட். ஓகே, வேற என்னது சீவேஜ் ட்ரீட்மெண்ட். அதுதான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் நம்ம படிச்சோம்ல, அதே தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So it's not very much important here, but yes, primary treatment, secondary treatment, tertiary treatment, sewage treatment plant. என்னது இது sewage treatment process. இந்த sewage treatment process 5 மார்க்ல கேட்கலாம். சரியா, ரைட். ஸோ 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாமா, முடிச்சிடலாம். 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 5 நிமிஷத்துல முடிச்சு அதுக்கப்புறம் போய் வில் டூ பார்ட்டி. சரியா.
ஓகே சரி, அடுத்தது இதான் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 5 மார்க்ல இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் வரைக்கும். ஓகே ரைட். ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது என்னது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்மளோட 3 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அண்ட் வேற என்ன இருக்கு, எஸ் சோர்ஸ் அண்ட் வேஸ்ட் கேட்டகரி, இத எம்சிக்யூ தட் இஸ் 1 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ல கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். சரியா? பட் 5 மார்க் ரொம்ப கம்மி, ரேர் சான்ஸ். 3 மார்க்கும் ரேர் சான்ஸ் தான். 1 மார்க் ஆர் 2 மார்க் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேஸ் ஸ்டடி எல்லாம் அவ்வளோ ஒன்றும், கேஸ் ஸ்டடி ஒரு சில டைம் கேஸ் ஸ்டடி கேட்கலாம், பட் இது நீங்க சும்மா ஓவரா நீங்க மேல அப்ளே பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன இருக்கு, டோட்டலா நம்ம கிட்ட இவ்வளோ இருக்கு. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் 3 மார்க்ல இது கேட்கலாம். அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் என்னது, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் என்னது அப்படிங்கறத 2 மார்க்ல கேட்கலாம். ஓகே, கிளாஸ்ல என்ன, லிக்விட்ல என்ன, சாலிட்ல என்ன எழுதிருக்காங்களா, கேன் பி இன் கேஸ், லிக்விட், சாலிட் ஃபார்ம், லெவல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கேன் வேரி. ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னா என்னென்ன ஃபார்ம்ல இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். வேற என்னது, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், டிஸ்போசபிள் மெத்தட்ஸ், ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரியா? கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது என்னது ஒரு 3 மார்க் கொஸ்டின். வேற மெடிக்கல் வேஸ்ட் எப்படி ஜெனரேட் ஆகும், அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்போசல், ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ரெண்டு சேர்த்து 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இ வேஸ்ட் ஃபுல் ஃபார்ம், இந்த இடத்துல என்னது ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். எம்சிக்யூ, இந்த இடத்துல எம்சிக்யூ ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். பிளஸ் உங்களோட பிளாஸ்டிக் வேஸ்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் ரெமடிஸ், என்னென்ன ஹவுஸ் ஹோல்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். இது வெரி ரேர், நாட் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? வெரி ரேர் கேஸ்ல கேட்கலாம். ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ் பத்தி கேட்பாங்க. ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ் பத்தி என்னது கேட்பாங்க. ஹாய் விஜயலட்சுமி, ஹாய், குட் ஈவினிங். ஓகே, ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ் பத்தி கேட்பாங்க. ஸோ இது கேட்டா ஒரு 2 மார்க் இல்ல 3 மார்க்ல இது இந்த கொஸ்டின்ஸ் வரும். ஈகோஸ் அண்ட் டாய்லெட் என்ன அப்படிங்கிறது. சரியா? எஸ், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ ஈகோஸ் அண்ட் டாய்லெட்ஸ் இந்தியன் ஸ்ரீலங்கால செவரல் பார்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு எம்சிக்யூ இங்க கேட்கலாம். சரியா? சரி, இந்த எம்சிக்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரைட் டு கிளீன் வாட்டர் இஸ் a fundamental right under Indian Constitution, Article 21. The thickness of stratospheric ozone layer is measured in Dobson units. As per 2017 statistics, the highest per capita emitter of carbon dioxide in the world is China. The use of microorganism metabolism to remove pollutants such as oil spills in the water bodies is known as bioremediation. Which among the following always decreases in a food chain across topic levels? Energy. In the e-waste generated by the mobile phones, which among the following metal is abundant? Copper. Dash is or are an ideal disinfectant of wastewater. UV rays. Smog is derived from both A and B, correct? Smog and fog. So smog plus fog combine panna adu smog. Excess of fluoride in drinking water causes fluorosis. So ivlada illaya? அவ்வளவுதான், முடிஞ்சுதா? எஸ், ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம எல்லா சாப்டருமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான் பேலன்ஸ். ஸோ நம்ம ஒரு சீரீஸ் லைக் நம்ம 1ல இருந்து 12 சாப்டர் வரைக்கும் இருக்கிற ஹிடன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கை நம்ம இந்த சீரீஸ்ல கவர் பண்ணோம். அடுத்தது புதுசா நம்மளுக்கு ஒரு சீரீஸ் வரும். அந்த தேங்க்யூ விஜயலட்சுமி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நம்ம புதுசா ஒரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த சீரீஸ் பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரமா வந்துடும். சரியா? ஸோ சப்போஸ் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துருக்கீங்க அண்ட் இதோட டிபிபி நோட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிடபிள்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க இந்த பேட்ச் +2 சூப்பர் ரிவிஷன் பேட்சை நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான நோட்ஸ் டிபிபி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இங்க கிடைக்கும். சரி, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், அடுத்த லைவ்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.